நம் மீது உள்ள ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லாம, அவர் பாஷையில சொல்ற மாதிரி எந்த ஒரு கிரவுண்டும் இல்லாம அவர் பாட்டுக்கு என்னத்தையோ ஒன்று உளர்றாரு. அது அவர் உளர்றதையெல்லாம் கேட்கறதுக்கு அவருடைய மந்தைகளுக்கு அது ஆனந்தமா இருக்குது. ஆனா அறிவார்ந்த மக்கள் பார்க்கிற போது இது என்ன ஒரு விஷயமும் இல்லையே, ஜும்மாவுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு உளறி கொட்டியிருந்தாருங்கிறத நாம கடந்த புதன்கிழமை ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ விழுந்ததோட சரி அதுக்கு ஏதாவது வாயை திறப்பாருன்னு பார்த்தால், அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்த பிஜே அவர்கள் பேக் அடிச்சு ஓடிட்டார். எப்படி ஓடினாரு? இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், என்னுடைய விழுதுகள் பதில் சொல்லிக்கிடுவாங்க அப்படின்ட்டு பேக் அடிச்சு ஓடிட்டார். அதற்கெல்லாம் இனிமே விழுதுகளை கொடுப்பாங்க பதில் இன்ஷா அல்லாஹ். இப்போ உளர்னது அதோட ஜாஸ்தியா இருக்கிறது. இப்போ உளறி இருப்பது அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப இவர் உளர்னதை நம்ம போட்டு காமிச்சோம்னா எத்தனை கேள்விகளை கேட்டிருக்கிறோம், எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஜும்மாவுடைய விஷயம், ஜும்மா தொழுகை முற்பகல்னு சொல்லி எந்தெந்த மாதிரி ஹதீசுகள்ல இருட்டடிப்பு, அசாவை மாலை உணவுன்னு மாத்தி விட்டது, எது மாதிரி ஒட்டகத்துக்கு தண்ணி காட்டுற ஹதீஸில் போய் இருட்டடிப்பு செஞ்சது, சுவரில் நிழல் இருக்காதுங்கிற ஹதீஸில் மண்ணலி போட்டது, இப்படி யௌமன் வல் ஐலத்தன்னு சொல்றது வழக்கமே இல்லைன்னு சொன்னதுன்னு ஒன்று விடாமல் பிஜே அவர்களுடைய அத்தனை உளறல்களுக்கும் குரான் சுன்னா அடிப்படையில் ஆதாரங்களை கொண்டு பதில் கொடுத்து 1000 கேள்விகளை அவரை நோக்கி முன் வச்சோம். ஒரு சரியான ஒரு ஆளா இருந்தால், ஒரு பொறுப்புள்ள சமுதாயத்துல ஒரு மதிக்கத்தக்கவர், ஒரு பொறுப்புள்ள மனுஷன், மார்க்க அறிஞர், அவரை பத்தி மக்கள் மதிக்கிறாங்க, அப்ப ஒரு கடமை உணர்ச்சி, தான் சத்தியத்தை சொல்லணும். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றது பொய்ங்கிறாருல, அப்ப நம்ம சொல்ற பொய்யா இருந்துச்சுன்னா எங்க கருத்து மக்கள்கிட்ட போய்கிட்டு இருக்குது. அப்ப இதுக்கு நீங்க சத்தியத்தை எடுத்து சொல்றது உங்க மீது கடமை தானே. நன்மையை ஏவுங்க, தீமையை தடுக்கணும்ல. உங்க பார்வையில நாங்க சொல்றது பொய்ன்னு இருந்தால் தீமையை தடுங்க. அப்போ பேக் ஆகும். ஏன்னா விழுந்த அடி அப்படி உடனே பேக் அடிச்சிட்டாரு. பார்த்துருப்பாரு அவர் என்ன நினைச்சாருன்னா, இப்படி அவர் நம்மளை ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம மட்டம் தட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டாரு, போட்டோன்னா இதோட வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு பதிலடின்னு போட்டு நம்ம போட்ட வீடியோ மரண அடியா அவருக்கு விழுந்துருக்குது. அந்த மரண அடி விழுந்தோன்னே அப்பதான் அவர் சுதாரிக்கிறார். இதுக்கு மேலே நம்ம வாயை விட்டோம்னா மேற்கொண்டு நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும், நம்ம இப்ப நேக்கா கலண்டுக்குருவோம், இப்படி கண்டுக்காத மாதிரி போயிடுவோம்ங்கிற மாதிரி, ஒண்ணுமே நடக்காத மாதிரி, ஏதோ ரொம்ப கேஷுவலா நம்ம இப்படி நிக்கிறோம்னா நம்மளை பார்த்தும் பார்க்காம சில பேர் போவாங்கல்ல, இப்படி நம்ம எதுக்கு இவரை பார்த்து நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ஒரு பின்வாங்கி ஓட்டம் எடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. விழுதுகள் அனுப்புறாங்களாம். நீங்க விழுதுகளை அனுப்புங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை குருநாதர் வாங்கன்னு தான் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களை நோக்கி எத்தனை கேள்வி இந்த ஜும்மா விஷயத்துல எப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணியிருக்கிறீங்க, ஹதீஸ்ல எப்படி நுணுக்கமா வார்த்தைகளை போட்டு விளையாடி இருக்கிறீங்க, கைலூலா தூக்கம் எப்பங்கிறதுக்கு நிஸ்ஃபுன் நஹார்னு அகராதியில சட்டம் எடுத்து அந்த அகராதிக்கு எப்படி விளக்கம் கூகுள்ல போய் பாக்குறீங்க. அப்ப கூகுள் பார்த்து சட்டம் சொல்லக்கூடிய கூகுள் குருநாதர் இனிமையாவது களத்துல இறங்கி நான் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் சரியான விளக்கத்தை மக்கள் மத்திய சொல்லுவீன்னு நான் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்தா ஞாயிற்றுக்கிழமை ஒரு செகண்ட்ல ஓடிட்டார். அதே மாதிரி இவருக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்க மாட்டோம், நாங்க விழுதுகள் அண்ணனின் சீடர்கள் பதில் சொல்லிக்கிடுவாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடி போயிட்டாரு. இவ்வளவுதானா சரக்கு இல்லையா பிஜி அண்ணே? அப்ப இவ்வளவுதான் உங்க தராதரமா? அப்ப உங்க சீடர்களை விட்டு பதில் கொடுப்பீங்க, உங்க சீடர்களை விட்டு பதில் வாங்குறதுக்கு எனக்கு அது தேவையே கிடையாது. அவர்களெல்லாம் நான் ஆட்டு மந்தையில தானே வச்சிருக்கிறேன். உங்க விழுதுகள், சீடர்கள், மாட்டு புத்தி மடையர்கள் எல்லாம் ஒரு மந்தை கூட்டம் தானே. டிஎன்டிஜேவை எப்படி ஆட்டு மந்தை என்று வைத்திருக்கிறோமோ அதே ஒரு மந்தையிலிருந்து பிரிந்த ஆடுகள்னு என்னுடைய நிலைப்பாடு நான் அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். என்டிஎஃப்ல இருப்பது டிஎன்டிஜே மந்தையிலிருந்து பிரிந்த ஆடுகள் தான், ஒரே தரத்தில் உள்ள ஆடுகள் தான். இங்க பிஜேக்கு முட்டு கொடுக்க எந்த லெவலுக்கும் அந்த ஆடுகள் போகும், அங்க டிஎன்டிஜேவுக்கு முட்டு கொடுக்க எந்த லெவலுக்கும் அந்த ஆடுகள் போகும். அப்ப டிஎன்டிஜே மந்தைகளும் என்டிஎஃப் மந்தைகளும் ஒரு தரத்துல உள்ளவை, ஒரு மந்தையில இருந்து பிரிந்தவை. இவைகளுக்கு பதில் சொல்லி மந்தைகளோட மல்லு கட்டுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். மந்தைகளுக்கு போய் 1000 விஷயத்த சொன்னாலும் மந்தைகளுக்கு மண்டையில ஏறாது. அது மரமண்டையில நீங்க என்னத்தை வச்சா, நீங்க புல்லு வச்சாலும் திங்கும். அதை பொறுத்த வரைக்கும் பிஜே, அந்த டிஎன்டிஜே மந்தைகளை பொறுத்த வரைக்கும் தலைமை 21 அறிஞர்கள். அப்ப நீங்க புல்லு வச்சாலும் அது தின்னுக்கிட்டு கரெக்டுன்னு புல்லு மேஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கும், நீங்க புண்ணாக்கு வச்சாலும் திங்கும், நீங்க என்னத்தை கர்மத்தை உளறி கொட்டினாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கொள்ளும். அந்த அளவுக்கு உள்ள ஒரு மாட்டு புத்தி மட கூட்டம் தான் உங்கள்கிட்ட இருக்குது. அப்ப அந்த மட கூட்டத்தோட பேசுறதா எனக்கு வேலை? நான் மந்தைகளோடு மல்லு கட்ட வரல ராஜா, மேய்க்கிற உங்களை தான் ஓச்சி கட்டுறதுக்கு வந்திருக்கிறேன். நீங்க வாங்க, முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. 1000 சிப்பாய்களோடு யுத்தம் பண்ணுவதில் பயனில்லை, அரசனை வீழ்த்தி விட்டால் யுத்தம் முடிஞ்சிடும். வாங்க யுத்தத்தை முடிச்சிருவோம், அரசன் களத்துல இறங்குங்க.
என்ன 1000 சிப்பாய்களை ஏவி விட்டீங்கன்னா சிப்பாய்களோட சண்டை போட்டுக்கிட்டு தான் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நாங்க தெளிவாக எங்க நிலைப்பாட சொல்லி இருக்கிறோம். எங்களை எதிர்க்கிறவன் எல்லாம் எங்க எதிரி கிடையாது. எங்களை 1000 பேர் எதிர்த்துக்கிட்டு இருப்பான், அவன்லாம் என் எதிரி கிடையாது. நாங்க யாரை எதிர்க்கிறோமோ அவர்கள் தான் எங்களுடைய எதிரி. இந்த கொள்கை ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் நாங்க இருக்கிறோம். அப்ப இந்த சூப்பர் முஸ்லீம் விஷயத்தை எடுத்தீங்கனாலும் சூப்பர் முஸ்லீமை வந்து 1000 அல்லக்கைகள் அங்கங்க குட்டி குட்டி சேனல் வச்சுக்கிட்டு குட்டி குட்டி ஃபேஸ்புக் பேஜ் வச்சுக்கிட்டு அவை முகநூல்லையும் வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் நமக்கு சவால் விட்டுக்கிட்டுருமா, பீஸ் டிவிக்கு சவால் அப்படி இப்படின்னு 1000 வீடியோ போடுவாங்க. அந்த அல்லக்கைகள், அந்த சூப்பர் முஸ்லீம் அல்லக்கைகளுக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னை எதிர்த்து கொண்டிருக்கிற அந்த 1000 அல்லக்கைகள் என்னுடைய எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறேன்? சூப்பர் முஸ்லீம் முஸ்தபாங்கிற அந்த ஈரோட்டு பைத்தியத்தை தான் நான் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த ஈரோட்டு பைத்தியத்துக்கு நல்ல வைத்தியம் பார்க்கிற வேலை என்னுடையது. அப்ப அது பின்வாங்கி ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லக்கைகளையே விட்டு அல்லக்கைகளை நான் கண்டுக்கிற மாட்டேன். அப்ப அந்த மாதிரி தான் இப்ப டிஎன்டிஜே எடுத்துக்கொண்டாலும் டிஎன்டிஜேனுடைய ஆட்டு மந்தைகள் 1000 ஆட்டு மந்தைகள் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் கிடந்து கையோக்குமான்னு கதறிக்கிட்டு கிடக்கும். இப்படி பேசிட்டாரா அப்படி பேசிட்டாரா, எங்களுக்கு வந்து கொதிக்கிறது, எங்க அறிஞர்களை இது பண்ணிட்டாரு, அறிஞர்கள் சொன்னது தப்பா இருக்குமா, தலைமை சொன்னது தப்பா இருக்குமா என்று அந்த டிஎன்டிஜே மதகபை சேர்ந்த ஆட்டு மந்தைகள் 1000 ஆட்டு மந்தைகள் அங்கங்க செவத்துல முட்டி கதறி கொண்டிருக்கும். அப்படி கதறி கொண்டிருக்கிற ஆட்டு மந்தைகள் எல்லாம் நாம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னுடைய எதிரி யாரு? என்னுடைய டார்கெட் யாரு? டிஎன்டிஜேவில் இருக்கிற 21 அறிஞர்கள். அந்த 21 நோக்கித்தான் நான் களம் கண்டுகிட்டு இருக்கிறேன். அந்த 21 தான் எனக்கு பதில் சொல்லணும். 1000 ஆட்டு மந்தைகள் அங்கங்க வந்து அல்ற சில்லறைகள் கதறதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் அதை கண்டுகொள்ளவே மாட்டேன். அதே போலதான் என்டிஎஃப்லையும் என்டிஎஃப்னுடைய உங்க மாட்டு புத்தி சீடர்களும் மட கூட்டமும் மந்தைகளும் உட்கார்ந்துக்கிட்டு கையா முயான்னு கத்தினால் அதெல்லாம் நான் கண்டுகொள்ளவே மாட்டேன். என் கணக்கில் அவர்கள் பேசுவது கதறுவது எல்லாம் என் காதுல எப்படி தெரியுமா விழுகும்? இப்படிதான் விழுகும். சிரிக்கிறதுக்கு சொல்லலங்க, உண்மையிலே இவ்வளவுதான். இவங்களுடைய தராதரம் இப்ப ஆட்டுக்குட்டி கத்துதுல இந்த மாதிரி தான் என் காதுல விழுகும். ஏன்னா எனக்கு ஆட்டு பாசையெல்லாம் புரியாது. உங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டி ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு திடீரே உங்களுக்கு ஆட்டுக்குட்டி பாசையெல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது. நான் உங்கள்கிட்ட மனுஷனுக்கு மனுஷன் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க உங்களை நோக்கி கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாத வரைக்கும் அது மக்கள் மத்தியில பதில் சொல்லப்படாத கேள்விதான். 1000 ஆட்டு மந்தைகள் அங்கெங்க கதறு. நாளைக்கு நீங்களே ஒத்துக்குருவீங்களே இந்த இணை வைக்கிற பள்ளியில தொழலாமா தொழக்கூடாதா அப்படிங்கறதுல அப்படியே சரண்டர் ஆகி ஒத்துக்கிட்டீங்களே. தொழலாம், இணை வைக்கிற பள்ளியில தொழக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை. மவுலுது ஓதுற பள்ளி, கயிறு முடிஞ்ச போடுற பள்ளி, சிறுக்கான காரியங்கள் நடக்கிற எந்த பள்ளியாக இருந்தாலும் பள்ளிவாசல்ல தொழுவதற்கு தடை இல்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அறிவிச்சிங்களே. நீங்க இது சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க என்டிஎஃப் மந்தைகளே தொழக்கூடாதுன்னு இருக்கும். நீங்க தொழலாம்னு சொன்னா ஓகே தொழலாம்ன்றோம். நீங்க தொழக்கூடாதுன்னு மறுபடியும் மாத்தி சொன்னீங்கன்னா ஆமா தொழக்கூடாதுங்கும். எதுக்கு ஒண்ணுக்காவது அது சிந்திச்சு செயல்படுமா? அதை தான் நான் சொன்னேன். நீங்க புல்லு வச்சாலும் அது திங்கும், புண்ணாக்கு வச்சாலும் திங்கும். அது மாதிரி ஒரு கூட்டம் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த கூட்டத்தோடலாம் நான் வந்து மல்லுக்கட்ட வரல. மேய்க்கிற உங்களுக்கு விழுகிற அடி மந்தைகள் சிதறி ஓடிடும். அதுதான் எங்களுடைய டார்கெட். அப்ப இந்த விஷயத்தை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இந்த விவாத அழைப்பை பொறுத்த வரைக்கும் உங்க மட மந்தைகள் எந்த அளவுக்கு மண்ணு முட்டிகளாக உங்க மட கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தால் நீங்க அந்த விவாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம்னு வீடியோ போட்டுட்டீங்க. நீங்க எப்படி தெளிவா தலைப்பை எழுதி போட்டிருக்கிறீங்க, முஸ்தபா என்பவரின் விவாத அழைப்பை என்டிஎஃப் ஏற்கிறதுன்னு போட்டிருக்கிறீங்க. இதை தமிழ்ல படிச்சாலே எல்லாருக்கும் விளங்கும்ல. முஸ்தபாவின் விவாத அழைப்பு என்டிஎஃப் ஏற்கிறது. இதுதான் அந்த நீங்க வீடியோக்கு வச்சிருக்கிற தலைப்பு. அந்த வீடியோவுடைய கார்டுலயே போட்டிருக்கிறீங்க, டைட்டில் மாதிரியே போட்டிருக்கிறீங்க. அப்ப இதை கூட விளங்காமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மடச்சீடர்கள் என்ன பண்றாங்க? பிஜே விவாதத்துக்கு அழைத்து விட்டார், பீஸ் டிவி வருவார்களா? பீஸ் டிவி வாங்க விவாதத்தை எதிர்கொள்ளுங்கள், பிஜே விவாதத்துக்கு அழைக்கிறார் உங்களை அப்படின்னு முஸ்தபாவின் விவாத அழைப்பை என்டிஎஃப் ஏற்குதுன்னு போட்டிருக்காரு. அழைப்பு விட்டது நான், அதை ஏத்திட்டு இருக்கிறது நீங்க. அப்ப அந்த அடிப்படை அறிவு கூட கிடையாம உங்களை விவாதத்துக்கு 3 மாதமாக இந்த இணை வைக்கிற பள்ளி விஷயமாக நான் தொடர் பிரச்சாரத்தை கையில் எடுத்தேன். டிஎன்டிஜேவை நோக்கியும் நான் இந்த கேள்விகளை முன் வச்சிருக்கிறேன். என்டிஎஃப் பிஜேயை நோக்கியும் இந்த கேள்விகளை முன் வச்சிருக்கிறேன். இந்த இணை வைக்கும் பள்ளிகளில் தொழக்கூடாது என்று நீங்கள் பொய்களை சொல்லி ஊருக்கு ஊர் பள்ளி கட்டி ஃப்ராடு பண்ணி இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆதாரங்களோடு குர்ஆன் ஹதீஸ் சான்றுகளோடு
பல விஷயங்களை பாகம் பாகமாக டிஎன்டிஜேவின் திருகுதாளம் தொடர் 1, 2, 3, 4 இதுவரை 5 தொடர்களை வெளியிட்டிருக்கிறேன். அந்த 5 தொடர்களும் மக்கள் மத்தியிலே தீயாக பரவிய பிறகு உங்களுக்கு கேள்வி மேல கேள்வி வந்து தாங்க முடியாம கடைசியா என்ன இப்பதான் வந்திருக்கிறீங்க, அவருடைய விவாத அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 3 மாசமாக நான் கத்திக்கிட்டு இருக்கிறது உங்க காதுல ஒழுகல, அலட்சியப்படுத்திட்டு இருந்தா இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை, இவரெல்லாம் கண்டுகொள்ள தேவையில்லைன்னு இருந்தாங்க. ஆனா மக்கள் மத்தியில உங்களுக்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டு தானே வாயை திறந்தீங்க. வாயே திறக்க மாட்டேன்ட்டு வாயை இருக்க பொத்திட்டு இருந்த நீங்க ஒரு கட்டத்துல வந்து வீடியோ போட்டு பேசுற அளவுக்கு ஒரு நெருக்கடி எப்படி ஏற்பட்டுச்சு? அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருந்த 3 மாசமா அப்படி இருந்த ஆளு 3வது மாசம் இந்த டிசம்பர்ல வந்து எதுக்கு வந்து இப்ப விவாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம், விவாதத்துக்கு நாங்க ரெடியாக இருக்கிறோம், அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம்னு வீடியோ போட்டதுக்கு காரணம் அந்த அளவுக்கு நெருக்கடியை உண்டாக்குனேன். அந்த நெருக்கடியின் காரணமாகத்தான் இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க ரியாத்துல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது நேரடியா கடிதம் எழுதுங்க. உங்க தகுதிக்கு யாரை வச்சு விவாதம் பண்ணணுமோ அந்த தகுதிக்குள்ள ஆளை அனுப்பி தேதியை முடிவு பண்ணி சட்டு போட்டு நீங்க போய் விடுமுறையை முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி விவாதத்தை முடிச்சுக்கோம். மாசக்கணங்களுக்கு தேவையில்லை. நீங்க பேசுனதை வச்சு உள்ள விஷயம் தானே. ஜும்மா விஷயம் 1, துளக்கூடாத பள்ளி 2 தான் நீங்க பேசியிருக்கிறீங்க. அந்த 2 விஷயத்தை விவாதிக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் போதும். அந்த ஒரு நாளை வந்து என்ன செய்வோம்னா குறுகிய காலமாக என்னைக்கு நீங்க தபால் கொடுக்குறீங்களோ ஒரு வாரத்துக்குள்ள டக்குனு பேச ஒப்பந்தம் போட்டு என்ன செய்யலாம், விவாதம் பண்ணி போடலாம். சும்மா அது வரைக்கும் இந்த ஒன்றும் தெரியலைங்கிற மறைக்கிறதுக்காக வேண்டி நான் சவால் விட்டுருக்கிறேன் அந்த இதெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை. நீங்க வரும்போது அதை பார்த்துக்கலாங்கிற ஒட்டுமொத்தமாக பதில். நீங்க வந்து இந்தியாவில் இறங்கிட்டு நான் வந்து விட்டேன், இந்த ஜும்மா சம்பந்தமாக உள்ள விஷயத்திலையும் தொழக்கூடாத பள்ளி விஷயமாகவும் நான் சொன்னது நிரூபிக்க தயாரா இருக்கேன், விவாதத்துக்கு தயாரான்னு சொல்லி ஒரு எழுத்து மூலமாக நமக்கு என்ன செய்யுங்க, என்டிஎஃப்க்கு நீங்க வந்து கடிதம் எழுதிட்டோம். ஒரு எழுதின பிறகு இங்க வந்துட்டு அப்ப அங்க இருக்கும்போது எனக்கு விசா வரல, லீவ் வரலன்னு அதெல்லாம் பேசினா முடிச்சுட்டு போய் சட்டு புண்டு 1.5 மாசத்துக்கு இழுத்துக்கிட்டு கடிதம் கொடுத்தா நான் ஓடணும் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த விளையாட்டுல இருக்கக்கூடாது. வர்றீங்களா, கடிதம் கொடுக்குறீங்களா, ஒரே வாரத்துக்குள்ள சட்டு புண்டு பேசி என்ன செய்வோம், அந்த விவாதத்துக்கு யார் வந்தாலும் தயார் தான். அது உங்களுக்கு தகுதியான ஒரு ஆளை அனுப்புவோம். நாங்கள் வந்து அனுப்பி வந்து தோத்து போகிற ஆளையும் அனுப்ப மாட்டோம், அதெல்லாம் பொறுக்கிறது தான் அனுப்புவோம். அதனால அந்த கவலை எங்களுடைய கவலை, அதனால தாராளமாக இருக்குது. சும்மா இதை வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், அந்த யூடியூப்பை நடத்தலாம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து இந்த என்டிஎஃப் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது, எங்க மக்களையும் ஏமாற்ற முடியாது. அதான் அதுக்குரிய பதில். எப்படி சவடால் எப்படி விவாதத்தை ஏத்துக்கிறாங்களாம், முறையாக வந்து நான் இப்போ ரியாத்தில் இருந்துக்கிட்டு பேசுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எங்களுக்கும் தெரியுமே. ரியாத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டு எப்படி பேச முடியாது தான். விவாதத்துக்கு தயாரா அழைப்பு விட்டுருக்கிறோம், ஏற்றுக்கிட்டே இந்தியாவுக்கு வந்தோன்னே விவாதத்தை வச்சுக்கிடுவோம். இது என்ன பெரிய விஷயமா, பெரிய ஆராய்ச்சி பண்ணணுமா? அதுக்கு அங்கே உட்காந்து எங்கே விவாத அழைப்பு விடுறதுக்கு உங்கள் வாசலில் வந்து தான் வெத்தலை பாக்கு வச்சு உங்களை கூப்பிடணுமா? அழைப்பு விடுறது நாங்கள் எங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து கூட உங்களுக்கு அழைப்பு விடுவோம், விட்டுவிட்டு நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோன்னே பேசிக்கிடுவோம். உங்கள்ட்ட அழைப்பு அவர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அழைப்பு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, முடிச்சுக்கிடுவோம். அப்படின்னா அழைப்பு விடுறதுக்கு உங்கள் வீட்டு வாசலில் வந்து வெத்தலை பாக்கு தட்டு தாம்பரம்லாம் கொடுத்து விவாதத்துக்கு வாங்கன்னு அப்படி உங்களை முறவாசம் செஞ்சு அழைச்சாதான் வருவீங்களோ? அழைப்பு விடுறது எங்கிருந்து விடுவோங்க, அழைப்பை ஏத்துக்கிட்டீல்ல. அடுத்து இந்த இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஒரு ஃபார்மல் லெட்டர் உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே. உங்களுடைய இந்த என்டிஎஃப்னுடைய அந்த இமெயில் முகவரிக்கு, உங்களுடைய அதிகாரப்பூர்வ இமெயில் முகவரிக்கு எங்களுடைய அதிகாரப்பூர்வ இமெயில இருந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கான ஒரு கடிதம், ஒரு அலுவல் ரீதியாக ஒரு கடிதம் கொடுப்பாங்களோ ஒரு முறையாக, அது மாதிரி ஒரு விவாதத்தை நீங்க ஏற்றுக்கொண்டதால நாங்க இப்ப அது அடுத்த கட்டத்தை எப்படி நகற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கடிதம், ஒரு ஃபார்மல் லெட்டர் வந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த கடிதம் அவர்களுக்கு இமெயிலில் போய் சேர்ந்திருக்கும். அந்த கடிதம் நாம் அனுப்பிய கடிதம் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே கடைசியிலையும் இணைக்கப்பட்டிருக்கும். நம்ம யூடியூப் கம்யூனிட்டிலையும் போட்டு விட்டுருவோம், நம்முடைய பிசிவினுடைய ஃபேஸ்புக்லையும் அந்த கடிதத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். பப்ளிக் ரிலீஸ் தான், அதனால எல்லார் மக்களும் அதை படிச்சு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்ப அவங்களுக்கு ஒரு கடிதமும் இப்ப கொடுத்தாச்சு. இந்தியாவுக்கு வந்த பிறகு நாம அதை நேரடியாக உட்கார்ந்து நாங்களே வர்றோம், எங்களுடைய குழுவினரோடு நாங்க உங்களுடைய என்டிஎஃப் தலைமைக்கே வர்றோம், இல்லை உங்களை வந்து உங்களுடைய கடையிலேயே வந்து சந்திங்க, எங்கே இருக்கிறோ நேரம் அங்கேயே வந்து சந்திப்போம். அந்த சந்திப்பையும் ஒரு வீடியோ பதிவாகவே செய்து கொள்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பயே விவாதத்துக்கு ஒப்பந்தம் போறனாலும் போட்டுக்கிடுவோம். அதன் பிறகு விவாதத்தை எங்கே நடத்துறது, எப்படி நடத்துறது அப்படிங்கிறத பேசிக்கிடுவோம். அதனால நாங்க விவாதத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை. பின்வாங்குற வேலையை இப்ப யாரு பார்த்துட்டு இருக்கிறாருன்னா பிஜே தான். என்னவா, அவங்க எங்களோட பேச மாட்டாங்களாம், அவங்க வந்து என் தகுதிக்கு உள்ள ஆளுகளை அனுப்புவாங்களாம். இந்த திமிருனால தானே இம்பிட்டு சீரழிஞ்சு போயிருக்கிறீங்க. முயல் ஆமைன்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமை எங்கிட்டு ஜெயிக்க போகுது, முயல் நம்ம தான் வேகமா ஓடிடுவோம்ல அப்படின்னு ஒரு மிதப்புல இருந்தாக முயல். அந்த மிதப்புல இருந்த முயலுக்கு என்ன நடந்துச்சு, அது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த மாதிரி மண்டக்கணமாக ஒரு திமிருத்தனமாக இவருடைய தகுதிக்கெல்லாம் நாங்க பேச மாட்டோம்னா மார்க்கத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி வேண்டி கிடக்கா? ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீங்க போய் பேசணும்.
நீங்க அறிஞர் தானே, அது என்ன நீங்க தகுதி பார்த்து தான் மார்க்கத்தை சொல்லுவீங்களோ? இந்த விவாதம் என்பது மார்க்கத்தை சொல்வதற்கான ஒரு விஷயம் தானே. விவாதம்ங்கிறது என்ன சும்மா பொழுதுபோக்கா? இதன் மூலமும் மார்க்கத்தை எத்தி வைக்க தான் போறோம். அப்போ உங்க தகுதிக்கு என்ன, உங்களுக்கு வந்து கிரேடு படிச்சு பட்டம் வாங்கி உங்களுக்குன்னு வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி சான்ற விஓஓ கலெக்டர் ஆபீஸ்லாம் சர்டிபிகேட் வாங்கிட்டு உங்கள்கிட்ட விவாதம் பண்ணலாம் அப்படின்னு வந்தா தான் நீங்க ஏத்துக்கிறீங்களா? என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம்! எம்பிட்டு போட்டு உரிச்சு தொங்க விட்டுருக்குறோம், நாரா கிழிச்சு விட்டுருக்குறோம். நீங்க குரான்ல விளையாடினது, ஹதீஸ்ல விளையாடினது, என்னென்ன மாதிரி எல்லாம் இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறீன்னு போட்டு உரின்னு உரிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப கூட வந்துகிட்டு அப்படி கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலைங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறீங்க. நீங்க பாருங்க, உங்களை அந்த நீங்க விவாதத்துக்கு எம்பிட்டு காலம் நீங்க ஓடி தப்பிக்க முடியும்னு பார்ப்போம். ஓடிக்கிட்டே இருங்க, எப்படிதான் ஓடுறீன்னு பார்ப்போம். உங்க மந்தைகளை விட்டுக்கலாம் எனக்கு பதில். நான் உங்க மந்தைகளோடு பேசுறதுக்கு வரலப்பா. நான் வந்து மேய்க்கிற ஆளோட தான் என் டீலிங்கு. மந்தைகள் மாட்டு புத்தி சீடர்கள்லாம் எனக்கு கணக்கே கிடையாது. நான் மேய்க்கிற உங்களை தான் நான் 1000 சிப்பாய்களோடு யுத்தம் பண்ண வரல, அரசனுக்கு எதிராக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். அரசனை வீழ்த்தி விட்டால் யுத்தமே முடிஞ்சிடும், சிப்பாய்கள் சரண்டர் ஆக வேண்டியது அதோட. அப்ப இதுதான் இதுல உள்ள விஷயம். அதை விட்டுவிட்டு நீங்க அங்க அவர் பேசுவார் இவர் பேசுவாருன்னு தப்பிச்சு ஓடுனீங்கன்னா ஓடுங்க. உங்களுக்கு இது இப்ப எப்படி 3 மாசம் வாயை திறக்காம இருந்து கடைசியா ஒரு 3 மாசம் கழிச்சு வாயை திறக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சுல, அது மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்படும். பெரும் பெரும் ஜாம்பவான்கள் சைஃபுத்தீன் ரசாதி, ஷேக் அப்துல்லா ஜமாலி, இப்படி பெரும் பெரும் ஜாம்பவான்களோடு விவாதம் பண்ணிய பிஜே அவர்கள் ஒரு சின்ன பொடியனுக்கு பயந்து ஓட்டம் எடுத்தார். இப்படிதான் வரலாறுல இருக்கும். வரலாறு எப்படி இருக்கும்? பிஜேயுடைய வரலாறு எழுதப்படும் போதே பிஜே அவர்கள் ஒரு சின்ன பொடியனுக்கு, அரபு தெரியாதவனுக்கு, கூகுள் பார்த்து சட்டம் சொல்றவனுக்கு எப்படியெல்லாம் என்னை எவ்வளவு பலகீனப்படுத்தினீங்களோ அந்த பலகீனத்தை எல்லாம் எனக்கு பாசிட்டிவாக நான் மேலே ஏற்றி வந்துட்டு இருப்பேன். அப்ப இப்படி நீங்கள் சொன்ன ஒரு சாதாரண ஒரு எளிய பிள்ளைக்கு பதில் சொல்ல முடியாமல், விவாதத்தை எதிர்கொள்ள முடியாமல் அறிஞர் பிஜே அரபு பண்டிதர் ஓட்டம் எடுத்து ஓடி போனார். இதுதான் வரலாறு. அப்ப இப்படி உங்களுடைய வரலாறு இப்படிதான் முடிவு பெற வேண்டும் என்றால் அப்படி முடிவு பெறட்டும். அப்ப விவாதத்தை எதிர்கொள்வதென்றால் எதிர்கொள்ளுங்கள். இப்ப அதுல இன்னொரு கூத்து என்னன்னா, விவாதத்தை எதிர்கொள்றேன்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன பேச போறாங்கன்னா, இணை வைக்கிற பள்ளி, இந்த தொழக்கூடாத பள்ளி விஷயம், ஜும்மா விஷயம், இது 2 தான் அப்படிங்கிறார். கவனிங்களேன், ஜும்மா விஷயம் 1, தொழக்கூடாத பள்ளி 2 தான் நீங்க பேசியிருக்கிறீங்க. அந்த 2 விஷயத்தை விவாதிக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் போதும். ஜும்மா விஷயம் 1, தொழக்கூடாத பள்ளி 2 தான் நீங்க பேசியிருக்கிறீங்க. அந்த 2 விஷயத்தை விவாதிக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் போதும். அப்ப இது 2 தான் அப்படிங்கிறீங்களே, சுய நினைவோட தான் இருக்கிறீங்களா? இப்ப ரெண்டு விஷயமா நாங்க வந்து 3 மாசமா நாங்க என்ன பிரச்சாரத்தை கையில் எடுத்தோம்? இந்த டிஎன்டிஜேவின் திருகுதாளம் என்பது ஊர்ல உள்ள பள்ளி எல்லாம் இந்த 9, 107, 108 வசனத்தை சொல்லி தொழக்கூடாத பள்ளின்னு சொல்லி பொய்களை சொல்லி, குரான்ல அந்த கருத்தே இல்லை, இணை வைக்கிற பள்ளியில தொழக்கூடாது என்று குரான் ஹதீஸை ஒட்டுமொத்தமாக தேடி பார்த்தாலும் ஒரு குரான் ஆயத்து, ஒரு ஹதீஸ் கிடையாது. ஒரு பள்ளியில சிறுக்கு நடந்தா அங்க தொழக்கூடாது என்று தடுப்பது போல. ஆனால் இம்பிட்டு காலமும் பொய்களை பரப்பி கொண்டு இந்த வசனத்தை ஆதாரமா காமிச்சு ஒவ்வொரு ஊர்லயும் பள்ளிவாசலை கட்டுனீங்கல்ல. இப்போ ஒரு ஊர்ல ஆல்ரெடி 4 பள்ளிவாசல் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, 5ஆவதா தௌஹீது பள்ளியை கட்டுவாங்க. என்னப்பா அந்த மக்களை கேட்பாங்க, ஏப்பா இருக்கிற 4 பள்ளிவாசல தொழுகிறதுக்கே ஆள் இல்லையப்பா, பள்ளிவாசலுக்கு பிரம்மாண்டமா 4 பள்ளிவாசல் இருக்குது, நம்ம ஒட்டுமொத்த ஊரை கொண்டையும் அந்த பள்ளிவாசலுக்குள்ள அடக்கிடலாம். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளிகள்லாம் நம்ம ஊர்களில் இருக்கும்போது நீங்க ஏப்பா இன்னொரு புதுசா ஒரு பள்ளியை கட்டுறீங்கன்னு கேட்டா, அந்த பள்ளி தொலை தடுக்கப்பட்டதுங்க. நம்ம ஊர்ல 4 பள்ளி இருந்தாலும் 4ம் தொழுவதற்கு அருகதையற்ற தடுக்கப்பட்ட பள்ளிகள், அங்கெல்லாம் தொழ முடியாது, அல்லாஹ் தடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி அது தொழக்கூடாத பள்ளி, சிறுக்கு நடக்கிற பள்ளி, அங்க எப்படி மௌலிது ஓதுற பள்ளியில எப்படி தொழலாம்? நாங்க தௌஹீத், நாங்க ஓரிரை கொள்கை, அப்படி பரிசுத்தமாக இறைவனை வணங்க போகிறோம்னு சொல்லி ஊருக்கு ஊர் வசூல் பண்ணி பள்ளிவாசலை கட்டுனீங்கல்ல ராஜா. இதை வச்சுதானே கேட்டேன், இந்த வசனத்துல அப்படி கருத்து இருக்குதா அப்படின்னு 3 மாசமா அந்த வீடியோக்களை மக்கள் மத்தியில ஒண்ணுக்கும் அவ்வளவு டீடைல்டா விளக்கங்களை சொல்லி அந்த 4 தன்மைகள் அல்லாஹ் 9, 107, 108 சொல்றது வெறுமன இணை வைக்கிற பள்ளின்னு சொல்லல, ஒரு 4 தன்மைகள் கொண்ட ஒரு பள்ளியை சொல்கிறான். அந்த 4 தன்மைகள் ஒரு சேர அமைந்த ஒரு பள்ளியாக இருக்கணும், அதுவும் அந்த பள்ளி கட்டப்பட்ட நோக்கத்தை கொண்டு அதை எடுக்கணும்னு இவ்வளவு டீடைல்டா இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்காத சகோதரர்கள் புதிதாக இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா எல்லா வீடியோவுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருப்போம், மேல இங்க ஐ பட்டன்லயும் அந்த லிங்க் வந்துடும். அதனால நீங்க அந்த வீடியோக்களை இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதெல்லாம் பாருங்க. இந்த டிஎன்டிஜியோட திருகுதாளம் என்கிற தொடர் நிகழ்ச்சிகளை முழுசா பாருங்க, புதுசா பார்க்கக்கூடிய மக்களுக்கு சொல்றோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தான் விளங்கும். இவ்வளவு தொடர் பிரச்சாரத்தை நாங்க கையில எடுத்து இவ்வளவு விஷயங்களை சொன்ன பிறகு ஒரு கட்டத்துல பிஜே என்ன ஒத்துக்கிறாரு,
ஆமா, இணை வைக்கிற பள்ளியில தொழக்கூடாது என்பதற்கு எந்த தடையும் இல்லை. நாங்களும் ஆரம்பத்தில் இந்த 4 தன்மையை தாங்க சொன்னோம். அப்புறம் ஏதோ தவறுதலாக பை மிஸ்டேக் அது இணை வைக்க பள்ளின்னு மட்டும் மாறிக்கிச்சு, கவனம் இல்லாம ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு. அப்புறம் சுட்டி காட்டின பிறகு இப்ப மாத்திக்கிட்டோம் அப்படின்னு இப்ப நீங்க வீடியோ போட்டீங்களே, அந்த வீடியோ பாருங்க. 4 அம்சம் இருந்தால்தான் தொழக்கூடாது. அதுல ஓரிரு அம்சம் ஒரு பள்ளியில் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு இந்த வசனம் பொருந்தாது என்றுதான் துவக்க காலத்தில் சொல்லி வந்தோம். ஆனா இடையில ஏதோ ஒரு கவனக்குறைவுல செருக்கு வைத்தாலும் தொழக்கூடாது என்ற கருத்து அது ஒரு நிலை பெற்று விட்டது. நம்ம சபைகள்ல மேடைகள்ல எல்லாம் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த சகோதரர் கேட்ட பிறகு நம்ம ஆய்வு செய்து, ஆனா இடையில ஏதோ ஒரு கவனக்குறைவுல செருக்கு வைத்தாலும் தொழக்கூடாது என்ற கருத்து அது ஒரு நிலை பெற்று விட்டது. நம்ம சபைகள்ல மேடைகள்ல எல்லாம் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த சகோதரர் கேட்ட பிறகு நம்ம ஆய்வு செய்து சொல்லி காட்டுறாங்க. அதனால அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் 4 அம்சம் இருந்தா தொழக்கூடாது என்று தான் சொல்லுகிறது. ஆனால் ஒரு அம்சம் இருந்தால், செருக்கு மட்டும் இருந்தால் தொழக்கூடாதுன்னு சொல்வது ஒரு கட்டத்தில் நம்மளும் சொன்னோம், சுட்டி காட்டுவோம், மாற்றி கொண்டோம். ஆனால் ஒரு அம்சம் இருந்தால், செருக்கு மட்டும் இருந்தால் தொழக்கூடாதுன்னு சொல்வது ஒரு கட்டத்தில் நம்மளும் சொன்னோம், சுட்டி காட்டுவோம், மாற்றி கொண்டோம். ஆனா இடையில ஏதோ ஒரு கவனக்குறைவுல செருக்கு வைத்தாலும் தொழக்கூடாது என்ற கருத்து அது ஒரு நிலை பெற்று விட்டது. நம்ம சபைகள்ல மேடைகள்ல எல்லாம் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த சகோதரர் கேட்ட பிறகு நம்ம ஆய்வு செய்து, ஆனா இடையில ஏதோ ஒரு கவனக்குறைவுல செருக்கு வைத்தாலும் தொழக்கூடாது என்ற கருத்து அது ஒரு நிலை பெற்று விட்டது. நம்ம சபைகள்ல மேடைகள்ல எல்லாம் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த சகோதரர் கேட்ட பிறகு நம்ம ஆய்வு செய்து, ஆனால் ஒரு அம்சம் இருந்தால், செருக்கு மட்டும் இருந்தால் தொழக்கூடாதுன்னு சொல்வது ஒரு கட்டத்தில் நம்மளும் சொன்னோம், சுட்டி காட்டுவோம், மாற்றி கொண்டோம். அப்ப இந்த தான் ஒத்துக்கிட்டீங்கல்ல. இப்ப இந்த சமீபத்தில் பேசிய வீடியோ தானே இது. அப்ப என்ன சொல்லிட்டீங்க, அது நாங்க 4 தன்மையை தான் சொன்னோம், அப்புறம் எப்படியோ தெரியாம இந்த மாதிரி இணை வைக்கிற பள்ளியில மட்டும் தொழக்கூடாதுங்கிற மாதிரி கருத்து மக்கள் மத்தியில பரவிருச்சா? பரவல போய் நீங்க தான் பரப்பி விட்டேள், நீங்களே பரப்பி விட்டுண்டு இன்னைக்கு பரவிடுத்துடாம்பி அப்படின்றாலே. எவ்வளவு ஒரு பித்தலாட்டம். ஏதோ தெரியாம காலை முடிச்சிட்ட மாதிரி ஒருத்தர் நடந்து போறோம், தெரியாம காலை முடிச்சிட்டா, சாரிப்பா தெரியாம முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, சாரிப்பா தெரியாம அந்த வசனத்துக்கு இணை வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டேன். ஆனா இடையில ஏதோ ஒரு கவனக்குறைவுல செருக்கு வைத்தாலும் தொழக்கூடாது என்ற கருத்து அது ஒரு நிலை பெற்று விட்டது. நம்ம சபைகள்ல மேடைகள்ல எல்லாம் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளவு பள்ளிகளை கட்டி, ஊருக்கு ஊர் குழப்பங்கள் பண்ணி, ஊருக்கு ஊர் பள்ளிவாசலை கட்டி, ஒரு பெரிய நிர்வாகம், சொத்து பத்துகளை ஆக்கிரமிப்பு செஞ்சு ஒரு வக்ஃபோர்டு மாதிரி, ஒரு வக்ஃபு வாரியத்தில் எப்படி பள்ளிகள் இருக்குமோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு இயக்கம் அவ்வளவு பள்ளிகளை ஊருக்கு ஊர் பள்ளிவாசலை கட்டி வச்சுக்கிட்டு கேட்டோம்னா, அது சாரிப்பா தெரியாம பண்ணிட்டேன், நான் அந்த 4 தன்மை தான் சொல்லிட்டு இருந்தேன், தெரியாம இப்படியோ இணை வைக்கிற பள்ளின்னு மட்டும் மக்கள்கிட்ட பரவிருச்சுங்க, தெரியலங்க எங்களுக்கு, இப்ப சுட்டி காட்டணும்னு மாத்திக்கிட்டாங்களாம். சுட்டி காட்டுவோம், மாற்றி கொண்டோம், சுட்டி காட்டுவோம், மாற்றி கொண்டோம். யாரு சுட்டி காட்டுனது? சுட்டி காட்டணும்னு மாத்திக்கிட்டீங்களே, சுட்டி காட்டினது யாரு? எங்க வீடியோ தானே. எங்க வீடியோ அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு செட்டிங் கேள்வி, ஒருத்தர் கேள்வி கேட்கிற மாதிரி, இப்படி சமூக வலைத்தளங்களில் சில பேர் சொல்லுகிறார்கள், அதனால் நாங்கள் மன்னிப்பு கேட்ட மாதிரியும் இருக்க வேண்டும், நாங்கள் மல்லாக்க கீழே விழுந்து விட்டோம், ஆனாலும் எங்கள் மீசையிலே மண்ணு கொட்டவில்லை, அந்த மாதிரி நாங்கள் ஈயம் பூசிய மாதிரியும் இருக்க வேண்டும், பூசாத மாதிரியும் இருக்க வேண்டும் என்பதால் நாங்கள் இப்போ என்ன சொல்லுகிறோம், சாரிப்பா தெரியாம நடந்து போச்சு என்று சொல்லி அதல பாதாளத்துல விழுந்து விட்டு இப்ப இந்த தொழக்கூடாத பள்ளி விஷயம்னா, தொழக்கூடாத பள்ளியில ஏன் நிலைப்பாடை ஏத்துக்கிட்டீங்க? ஓய் என்ன பேசிட்டு இருக்கேள்? சுய நினைவு இருக்குதா உங்களுக்கு? ஒரு விஷயத்துல விவாதம் பண்ணணும்னா 2 மாறுபட்ட கருத்து இருந்தா தானே விவாதம் பண்ண முடியும். நான் விவாதத்துக்கு டிஎன்டிஜேவை இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களையும் எதை நோக்கி நான் அழைத்து கொண்டிருந்தேன், தொழக்கூடாத பள்ளிகள்னு நீங்க சொல்லுவது பொய். 9, 107, 108 தப்பு தப்பான அர்த்தங்களை சொல்லி சுய விளக்கம் சொல்லி நீங்க ஃப்ராடு வேலை பண்ணி தான் ஊருக்கு ஊர் பள்ளி கட்டி இருக்கிறீங்க. இணை வைக்கிற பள்ளியில் தொழக்கூடாது என்று தடுப்பதற்கு ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸ் இல்லை. உங்களுடைய இட்டுக்கட்டுதல் என்று சொல்லி இதை விவாதிக்கிறதுக்கு 3 மாசமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். டிஎன்டிஜே காரங்க இன்னைக்கு வரைக்கும் வாயை நல்லா ஜிப்பு போட்டு இழுத்து பூட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த வகையில உங்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை பாப்பாரு விஜயன்னு, இதுல முட்டு கொடுக்க முடியுமான்னு பாப்பாரு. முட்டு கொடுக்க முடிஞ்சா இறங்கி அடிப்பாரு. முட்டு கொடுக்க முடியாது, கையுங்களமா மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சா சரண்டர். சாரிப்பா தெரியாம சொல்லிட்டேன்ப்பா, மாற்றிக்கொள்வதுதான் தௌஹீத். தௌஹீத் என்றால் என்ன? முன்னாடி ஒண்ணு சொல்லுவோம், தப்பா விளங்கிருப்போம், இப்ப சொன்னோட மாத்திக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சரண்டர். அப்ப சரண்டர் டெக்னாலஜி தான் உங்களுடைய டெக்னாலஜி. அதைத்தானே என்கிட்ட கையில் எடுத்தீங்க. இப்ப இந்த இணை வைக்கிற பள்ளியில வேற விஷயத்தை சொல்லி முட்டு கொடுக்க முடியாது. இந்த ஜும்மா விஷயத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, முட்டு கொடுத்து பாத்தீங்க.
இந்த இணை வைக்கிற பள்ளி சிறுக்கு பள்ளியில தொழக்கூடாதுங்கிறதுக்கு முட்டு கொடுக்கவே முடியாது. நல்லா போட்டு விழுந்து அடி அப்படி அடி. அதோட இப்ப என்ன பண்ணிய, இப்ப இதுல வந்து முட்டு கொடுக்க கூடாது, என்ன பண்ண சரண்டர் ஆயிடும். சரண்டர்னா எப்படி, லேசுவாசான சரண்டர் இல்ல, அதெல்லாம் பாதாளத்துக்கு படுத்தே போயிடுறது, போய் அப்படி படுத்துடுறது, அவ்வளவுதான். அது தெரியாமல் நடந்துச்சுங்க, யாரோ பரப்பிட்டாங்க. என்ன சொல்றீங்க, இணை வைக்கிற பள்ளியில தொழலாம்னு எங்கள் டிஎன்டிஜேவா நான் தலைவராக இருக்கும்போது நடந்திருக்குது. அது எப்படியோ தெரியாமல் மிஸ்டேக் எப்படியோ நடந்து விட்டது. அதனால் வந்து எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி இப்ப மாத்தி போட்டுக்கிட்டே. அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் 4 அம்சம் இருந்தா தொழக்கூடாது என்று தான் சொல்லுகிறது. ஆனால் ஒரு அம்சம் இருந்தால், சிறுக்கு மட்டும் இருந்தால் தொழக்கூடாதுன்னு சொல்வது ஒரு கட்டத்தில் நம்மளும் சொன்னோம், சுட்டி காட்டுவோம், மாற்றி கொண்டோம். அப்ப இந்த தான் என் நிலைப்பாடை ஏத்துக்கிட்டு விவாதமே ஆகல, விவாதிக்கவே வரல, சரண்டர். என் நிலைப்பாடை தான் ஏத்துக்கிட்டீங்களே, 2 மாறுபட்ட நிலைப்பாட்டை தான் விவாதிக்க முடியும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் விவாதிக்கிறதுக்கு முன்னாடியே ஓவர். அப்ப எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இது கூட விளங்காம விவாதத்தை தொழக்கூடாத பள்ளி விஷயம் அப்படின்னா, தொழக்கூடாத பள்ளி விஷயத்தை என் நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை என்னத்தை விவாதிக்க வேண்டியிருக்கு? ஏதாவது ஒரு சுய நினைவோட தான் பேசுறீங்களா? உங்க மந்தைகளை திருப்திப்படுத்துறதுக்கு என்னத்தையாவது உளறீங்க, என்னத்தை உளறினாலும் அந்த மந்தைகளுக்கு அது கூட விளங்கல. நீங்க இப்படி இப்ப என்ன பேசுறீன்னு கூட விளங்காம நீங்க அழைப்பு விட்ட மாதிரி நினைச்ச அந்த மந்தைகள் பேஸ்புக்ல கதறுதுன்னா அந்த மந்தைகளுக்கு நீங்க சொல்றதான் திருப்திகரமா இருக்கும். ஆனால் சரியான முறையில குர்ஆன் ஹதீஸை பார்த்து விளங்கி சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய மக்கள் இப்ப உங்களுடைய பேச்சுக்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, என்னப்பா இவர் முஸ்தபா பாய் சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிட்டு அதை ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறா, இது ஃபர்ஸ்ட் விஷயம்னா ஏத்துக்கிட்டீங்களே. ஓய் இப்ப எப்படி நிலைப்பாடு எழுதுறது கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப 2 மாறுபட்ட விஷயத்துக்கு நிலைப்பாடு எழுதுவோம். இப்ப சைபுதீன் ரசாதி பிஜே இவருடைய விவாதம், அதுல வந்து என்ன மார்க்க ஆதாரம் எது? சைபுதீன் ரசாதியுடைய நிலைப்பாடு குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் அப்படின்னு அவர் போடுவார். பிஜேயுடைய நிலைப்பாடு குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ் மட்டும்தான் மார்க்க ஆதாரம். அப்ப 2 மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருக்கிற இதுல விவாதிச்சு எது சத்தியம்னு மக்களுக்கு சொல்லலாம். இப்ப முஸ்தபாவுடைய நிலைப்பாடு என்ன, இணை வைக்கிற பள்ளியிலும் தொழலாம், இணை வைக்கிற பள்ளிகளில் தொழக்கூடாது என்று தடுப்பதற்கு ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ் இல்லை, பொய் சொல்லி பரப்பிதான் இத்தனை ஆண்டு காலம் பித்தலாட்ட பண்ணீங்க என்பது முஸ்தபாவுடைய நிலைப்பாடு. பிஜேயுடைய நிலைப்பாடு என்ன, அதே தானே, இணை வைக்கிற பள்ளியிலும் தொழலாம், தொழக்கூடாது என்று தடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை, குர்ஆன் ஹதீஸ்ல எந்த ஆதாரமும் இல்லை, நாங்க தெரியாம அப்படி ஒரு விஷயம் மக்கள்கிட்ட பரவி விட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்ப என் நிலைப்பாடுக்கே வந்துவிட்டு இதுல என்னத்தை விவாதிக்கிறது? ஃபர்ஸ்ட் டாபிக் ஓவர். இந்த முதல் தலைப்பு பேசுவதற்கு முன்னாடியே, விவாதம் நடப்பதற்கு முன்னாடியே, முடிஞ்சு போச்ச விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க நிலைப்பாடை ஏற்றுக்கொண்டு சரண்டர் ஆயிட்டதுனால முதல் தலைப்பு டிக் அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. 2வது விஷயம் என்ன, ஜும்மாவுடைய விஷயம். ஜும்மா தொழுகையுடைய நேரம் இது, இதை விவாதிப்போம். இதுல நீங்க என்னவெல்லாம் ஃப்ராடு பண்ணின்னு நாங்க புதன்கிழமை போட்ட வீடியோலயே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு மக்கள் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க மந்தைகளை கணக்கில் எடுக்கல, பார்த்த மக்கள் எப்படி விளங்கிட்டாங்க. சரியா என்ன மாதிரியான விளையாட்டு விளையாடி இருக்காரு எப்பா, பிஜே மாதிரி எம்மாடி எப்படியே திருகுதாலும் இந்த மாதிரி வார்த்தையில போட்டு இது பண்ணி விடுறது, குழப்பம் பண்ணி விடுறது, எப்படியெல்லாம் விளையாடி இருக்கிறீன்னு உரிச்சு தொங்க விட்டோன்னு அதோட அந்த வீடியோவுக்கு அப்ப பேக் அடிச்ச ஆளுதான் அதோட பார்த்தாரு, என்னது இப்படி அடி விழுகுது, இதுக்கு மேல இவன்ட்ட வாயை கொடுத்தோம்னா மேற்கொண்டு தான் உடம்பு புண்ணாகுன்னு சொல்லிட்டு அதோட நான் பேச மாட்டேன், அவர் வந்து நான் பேச மாட்டேன், என்னுடைய விழுதுகள் பேசிக்கொள்வார்கள் அப்படின்னு ஓடி போயிட்டீங்களே. நீங்க ஓடுங்க, இப்ப இந்த விவாதத்துல இருந்து ஓடுவீங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி 2 விஷயம் சொன்னீங்க, நான் 3வது ஒரு விஷயம் வைக்கிறேன், முபாஹலா விஷயம். இதை நீங்க உங்க கவனத்துக்கு வந்திருக்காது. இது ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதுவும் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. இந்த 3 விஷயங்களையும் எடுங்க. இந்த 3 விஷயத்தை நோக்கி தான் நான் உங்கள்கிட்ட வச்சிருந்தேன். அதாவது தனி மனித பிரச்சனைக்கு முபாகலா செய்யலாமா, ஒரு திருடி விட்டாங்க விபச்சாரம் பண்ணிட்டான், இதுக்கெல்லாம் முபாகலா செய்யக்கூடாது, முபாகலாவுடைய தெளிவான சட்டத்திட்டங்கள் என்னங்கிறதை நாங்க தனி வீடியோ போட்டிருக்கிறோம். அது இன்னும் பார்க்காதவர்கள் அதையும் பாருங்க. அப்ப இந்த முபாகலா விஷயம், அது மாதிரி தொழக்கூடாத பள்ளி 9, 107, 108 அந்த பள்ளிவாசல் சம்பந்தமான விஷயம், அது மாதிரி இந்த ஜும்மா தொழுகையுடைய நேரம் எது அப்படிங்கிற விஷயம். இந்த 3 விஷயத்துல ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கிட்டீங்க, எங்க நிலைப்பாடை ஏத்துக்கிட்டீங்க, இணை வைக்கிற பள்ளிகளையும் தொழுகலாம், எந்த தடையும் இல்லை அப்படிங்கிற என் நிலைப்பாட்டுக்கு வந்துட்டியே. கொஞ்சம் என்ன கீழே விழுந்தாலும் இங்க மீசையில மண்ணு ஓட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜால்ஜா பண்ணிருக்கிறீ. ஆனா என்னத்தோ தொலைஞ்சு போங்க, ஆனா நிலைப்பாடை ஏத்துக்கிட்டீங்கல்ல, முடிஞ்சு போச்சு. அப்ப அடுத்து இன்னும் மீதி 2 என்ன இருக்குது, ஜும்மா விஷயமும் முபாகலா விஷயமும் இருக்குது. அந்த முபாகலா செய்வது பற்றி அதனுடைய ஆய்வு சட்டம், அது மாதிரி ஜும்மாவுடைய நேரம் தொடர்பான ஆய்வுகள், இது 2ஐயும் பேசுவோம். அப்ப இந்த 2ம் பெண்டிங்ல இருக்குது. இது 2ஐயும் ஏத்துக்கிட்டீங்கன்னா டாபிக்கும் ஓவர். விவாதத்துக்கு முன்னாடியே ஏத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதனால இது 2ஐ பற்றி உங்களுக்கு அந்த கடிதத்துல எழுதி இருக்கு, உங்களுக்கு ஒரு கடிதம் ஆல்ரெடி இமெயில வந்துருக்குது.
அந்த கடிதம் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகும் மக்களுக்கு பரப்பப்பட்டு விடும். அதனால அந்த கடிதத்தில் நாங்கள் தெளிவாக இதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அதை பார்த்து கொள்ளுங்கள். என்னுடைய விவாத அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு உங்க மீது எப்பவுமே ஒரு மரியாதை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை நான் மதிக்கக்கூடியவன் தான். உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? கொஞ்சம் ஒரு வரட்டு கவரம், ஒரு பிடிவாதம், ஈகோ பிடிச்சிட்டு தான் நீங்க தெரியுறீங்க. இப்ப இந்த இணை வைக்கிற பள்ளியை நான் சொல்லி அது சரியா இருந்துச்சுன்னா ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே? அதையும் ஏத்துக்கிட்டு அதை நான் சொல்லி ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய அந்த பிடிவாதம், வரட்டு கவரம் உங்களை எங்கே நிப்பாட்டி இருக்குது? இணை வைக்கிற பள்ளி இந்த 907 நான் சொன்ன விஷயம் கரெக்டுன்னு உங்களுக்கு விளங்குது. இருந்தாலும் அதை நான் சொல்லி கேட்ட மாதிரி அந்த வரட்டு கவரமோ அந்த ஈகோ இடம் கொடுக்காததுனால இவன் சொல்லி கேட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நாங்க சில பேர் சுட்டி காட்டினார்கள். சில பேர் யாரு, எங்கேருந்து வந்த சில பேர் எங்கேருந்து திடீர்னு பூமியிலேருந்து முளைச்சு வந்தாங்களா? சில பேர் சுட்டி காட்டினாரா? நான் வீடியோ போட்டு பரப்பி உங்களுக்கு செய்திகள்ல, உங்களுக்கு வாட்ஸ்அப் சமகால நிகழ்வு கேள்வி பதில்ல 8-10 கேள்வி வந்தா 8 கேள்வி இதை பத்தியே வந்தோன்னே இப்ப பத்தி இவ்வளவு கேள்விகள் வருதே, இதுக்கு மேல தகான் பண்ண முடியலையேன்னு சொல்லிவிட்டு சில பேர் சுட்டி காட்டினாங்க, நாங்க ஏத்துக்கொண்டோம் அப்படின்ட்டு போயிட்டீங்களே. அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய வரட்டு கௌரவம் அங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, தொழக்கூடாத பள்ளிகள் பற்றி முழுமையான ஆய்வுன்னு. இப்ப நம்ம அதுக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சில பதில் சொல்ல வேண்டிய பிஜே இந்த விழுதுகள்லாம் நான் கண்டுக்கிற மாட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குருநாதர் போட்ட வீடியோவுக்கு தான் நான் பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப குருநாதர் நீங்க நான் பதில் சொல்லாமல் பெண்டிங்ல இருக்கிறதுனா அந்த நேரம் இல்லாம தான். ஒரு 2 விஷயம், அந்த ஒரு சமகால நிகழ்வுகள் ஒரு விஷயத்துல சில விஷயம் பேசியிருக்கிறிய, அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. அப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறீன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி தொழக்கூடாத பள்ளிகள் பற்றி முழுமையான ஆய்வுன்னு. அப்ப இந்த 2 விஷயம், இந்த 2க்கும் நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல நீங்க என்னன்னா அதுல உளறி கொட்டியிருக்கிறிய, கீழே விழுந்தாலும் மறுபடியும் அந்த உங்களுடைய ஈகோ, உங்களுடைய பிடிவாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்த போகுதுங்கிறத வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம ஆதாரத்தோட சொல்லவிருக்கிறோம். அப்ப இந்த விஷயம், இந்த விவாதம் சம்பந்தமான விஷயத்துல இதுதான் தெளிவான நிலைப்பாடு. என்னுடைய நிலைப்பாடு ஒரு 3 விஷயத்தில் நம்ம பேச வேண்டி இருந்துச்சு. முபாகலா விஷயம், தொழக்கூடாத பள்ளி, ஜும்மாவுடைய விஷயம். இந்த 3ல் அந்த தொழக்கூடாத பள்ளி என் நிலைப்பாட்டை ஏத்துக்கிட்டிய, அது பத்தி வேற என்ன பேச வேண்டி இருக்குதுன்னு அப்ப உங்களுக்கு எதுவும் மாற்றிக்கிறது இருந்தா சொல்லுங்க. இல்ல இணை வைக்கிற, ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டு இருப்பீங்க, மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும்ல. இல்ல இப்ப நான் சிந்திச்சு பார்த்தேன், இணை வைக்கிற பள்ளியில் தொழக்கூடாதுதான் அப்படின்னு நிலைப்பாடை மாத்திக்கிட்டீங்கன்னா வாங்க. அப்ப ஏன் நிலைப்பாட்டில் இருந்து என்ன, அந்த ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறதுக்கு விவாதிக்க தேவையே கிடையாது. அப்ப மீதி உள்ள 2 விஷயம் இருக்குது. அவங்களுடைய பதில எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நான் அவங்களுக்கு இமெயில் போட்டாச்சு, என் இமெயிலுக்கு பதில கொடுங்க, எப்போ உங்க பதில் வருதுன்னு பார்ப்போம். நான் இன்ஷா அல்லாஹ் இந்தியா வந்த பிறகு நாம நேரடியாகவே உங்களை சந்திக்கிறேன். எங்க குழுவினரோடு நான் வர்றேன். நம்முடைய சந்திப்பையும் வீடியோ பதிவாகவே எடுத்துக்கிடுவோம். அப்படி நீங்க விவாதத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஓடி போனால் அதுவே எங்களுக்குள்ள வெற்றி தான். விவாதிக்க முன் வராமல் ஏன் இவ்வளவு நாங்க உங்களை வலியுறுத்தி கூப்பிடுறோம்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு குணம் பிடிச்ச ஆளுங்க, மக்கள் நல்லா விளங்கிக்கிறீங்க. நீங்க இப்ப சில பேர் கேட்பீங்க, நீங்க பிஜேபி தான் விவாதம் பண்ணுவீங்களா, வேறாள்கிட்ட பேச மாட்டீங்களான்னு. நல்லா விளங்கிக்கிறீங்க. இவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, இந்த டிஎன்டிஜே கடைசியா பண்ண விவாதம் என்ன, ஒய்டிஎம் என்கிற ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தோட விவாதம் நடந்துச்சு. இந்த பிஜே அல்தாஃபி நீக்கத்துக்கு பிறகு இந்த ஒய்டிஎம் என்கிற ஒரு கிறிஸ்தவ அமைப்பினரோடு டிஎன்டிஜே பண்ணுன கடைசி விவாதம் அதுதான். அந்த விவாதத்துல விழுந்த அடி டிஎன்டிஜேவுக்கு, அந்த விவாத வீடியோவை கூட முழுசா வெளியிட முடியாத அளவுக்கு கூனி குறுகி போயிட்டாங்க. டிஎன்டிஜேவுடைய கேவல நிலை, ஒரு விவாதம் கூட பண்ண தெரியாது. அதனாலதான் நம்முடைய விவாதத்தை ஏத்துக்கிறது இல்ல. விவாதம் பண்ற அளவுக்கு சரக்கு அங்க இல்ல, ஆளுங்க இல்ல. அதனால அந்த பிஜே இல்லாமல், அல்தாஃபி இல்லாமல் அவர்கள் முதல்ல ஒரு விவாதத்தை எதிர்கொள்றார்கள். அதுல கிறிஸ்தவர்கள் விட்டு அடினா அடி, அப்படி அடி, சரியான பின்னடைவு. முழுசாக அந்த விவாத வீடியோவை கூட டிஎன்டிஜே வீடியோ விஷன் எங்க வெளியிட்டு பார்ப்போம். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த முழு வீடியோ வெளியிடலையே, விவாத வீடியோ. ஒய்டிஎம் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல, ஃபேஸ்புக்ல தான் விட்டு கிழிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த முழு வீடியோ போட்டு ஒய்டிஎம்ங்கிற கிறிஸ்தவ அமைப்பு இந்த டிஎன்டிஜேவினுடைய முட்டாள்தனத்தை பாருங்க, ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி உரின்னு உரிச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஆத்திரமா இருந்துச்சு. அதையே பிஜேன்னு சொல்லுவாரு, இப்படி போய்கிட்டு ஒரு வாதம் பண்ண தெரியாம இஸ்லாத்தை போய் கேவலப்படுத்தி வந்திருக்கிறீங்களே, நாமெல்லாம் இருந்திருந்தோம்னா 2 நிமிஷத்துல அடிச்சு தூக்கிருப்போம் அப்படின்னு ஒரு பெருமை அடிச்சுக்குவார் இவர் இருக்கிறாருல. அப்ப இவரே இப்ப நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னா, இவர் இல்லாமல் இருந்து அல்ற சில்லறைகள் ஆட்டு மந்தைகளோட நம்ம விவாதம் பண்ணணும்னு வச்சுக்க, என்ன நடக்கும் தெரியுமா, வாதம் பண்ண தெரியாம அடிச்சு பின்வாங்கி ஓடுவாங்க. இவங்க எதிரிய மட்டமா நினைக்கிறதா இவங்களுடைய படுதோல்விக்கு காரணமே. இவங்க இந்த மாதிரி மட்டமா நினைச்சுக்கிட்டு ஒருவேளை ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிறங்க, நம்ம விவாதம் நடந்து முடிஞ்சு பிஜே இல்லாமல் அந்த விவாதம் நடந்து முடிந்தால் அதுல மரண அட்டி விழுந்து மண்ணை கவ்வி ஓட்டம் எடுத்தால் அந்த மாட்டு புத்தி சீடர்கள் ஓடி போனதை பிஜே என்ன சொல்வார் தெரியுமா, அது போன ஆளுங்க கொஞ்சம் சரியில்லை, அதனால வாதம் பண்ண ஒரு விஷயத்தை அந்த எப்படி டிஎன்டிஜே பேசினார்ல, டிஎன்டிஜே போன ஆளுங்க சரியில்லைங்க,
சரியா போய் வாதம் பண்ணி இருந்தா சரியா வந்திருக்கும். அதே மாதிரி தன்னுடைய கூட்டத்தையும் சொல்லிடுவார். இந்த NTF போன பிள்ளைங்க கொஞ்சம் சரியா பேசல, நான் போனேன்னா எகிரி அடிச்சிருப்பேன் அப்படிம்பாரு. அது இந்த நம் மந்தைகளும் என்ன சொல்லணும், பிஜே இல்லை அதனால் நீங்க தப்பிச்சீங்க, பிஜே மட்டும் அண்ணன் மட்டும் இறங்கி இருந்தாரு வேற மாதிரி ஆயிடுக்கும் தெரியும்ல அப்படின்னு இந்த மந்தைகள் கிடந்து கதறிக்கிட்டு கிடக்கும். இந்த பேச்சுக்கே நான் இடம் கொடுக்க மாட்டேன். இறங்குற ஆளு இறங்கி அடிச்சுட்டு எங்களை ஜெயிச்சுட்டு போங்க. மந்தைகளை விட்டுவிட்டு மந்தைகள் மண்ணை கவி ஓட்டம் எடுத்தால் போன ஆளு சரியில்லைங்க, அது வந்து வாதம் பண்ண அவங்களால அந்த அளவுக்கு பேச முடியல, ஏதோ போன பிள்ளைங்க கொஞ்சம் சொதப்பிருச்சு, நான் போயிருந்தேன்னா வேற மாதிரி ஆயிருக்கும்னு நீங்களே சுய தம்பட்டம் அடிச்சுக்கிடுவீங்க. இல்லைன்னா உங்க மாட்டு புத்தி சீடர்களை என்ன பண்ணுவாங்க, பிஜே மட்டும் வந்திருந்தா பீஸ் டிவி வேற மாதிரி ஆயிருக்கும், பிஜே என்ன வரல அதனால நீங்க தப்பிச்சீங்க அப்படின்னு இந்த மாட்டு புத்தி மந்தைகளும் கதறிட்டு கிடக்கும். எந்த பேச்சுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இறங்கி அடிச்சால் அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், 1000 சிப்பாய்களோடு யுத்தம் பண்ணக்கூடாது. யுத்தத்தை முடிக்கணும்னு நினைக்கிறவன் அரசனை நோக்கி களம் காணணும், அரசனை வீழ்த்துங்க யுத்தம் முடிஞ்சிடும். அப்புறம் ராஜாவை நோக்கி தான் நாங்க செக் வச்சிருக்கிறோம், நீங்க வாங்க யுத்தத்தை முடிப்போம். அரசனை வீழ்த்துறோம், மேய்க்கிறவருக்கு விழுகிற அடி மந்தைகள் செதறி ஓடிடும். அந்த மாதிரி அந்த விவாதத்தை மாற்றி காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். எங்களிடம் சத்தியம் இருக்கிறது, நீங்கள் அசத்தியம் என்பதை அசத்தியத்தை சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசுகிறோம், உண்மையை பொய்யின் மேல் வீசுகிறோம், அது பொய்யை சுக்கு நூறாக செதறடிக்கிறதுங்கிறான்ல அல்லாஹ், அது மாதிரி செதறடிச்சு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இதுதான் உங்களுக்குள்ள பதில். அடுத்து இப்ப இந்த அசரஃப்தீன் ஃபிர்தௌசியினுடைய விஷயத்தை பார்ப்போம். இந்த அசரஃப்தீன் ஃபிர்தௌசி அவரிடத்துல இந்த மாதிரி இந்த குஃபுர் என்றால் என்ன, இணை வைப்பா இணை மறுப்பா அப்படிங்கறத பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். இதுல என்ன கூத்துனா, மிஸ்டர் அசரஃப்தீன் ஃபிர்தௌசி நீங்க எங்க இருந்தீங்க இம்புட்டு காலம்? எதுவும் கோமால கிமால கிடந்து திடீர்னு முழிச்சிங்களா? ஏதோ இந்த இல்ல ஆழ்நிலை உறக்கம்பாங்களா, கிரையோ சிலிப்பும்பாங்க, இந்த மாதிரி விண்வெளி பயணம் போறவங்க எல்லாம் ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அனஸ்தீசியா கொடுத்து தூங்க வச்சிருவாங்க. வருஷ கணக்கில் தூங்கிட்டு அப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எழுப்பி விடுறது. அது மாதிரி எதுவும் கிரையோ ஸ்லீப்ல இருந்தீங்களோ, இல்ல எதுவும் குவாரண்டைன்ல போய் வெளி உலக தொடர்பு இல்லாம குவாரண்டைன்ல இருந்தீங்களா? எங்க இருந்தீங்க ராஜா? உங்களுடைய அறிஞர் குழு ஒன்னு ஒன்னா ஒவ்வொரு பீஸா எடுத்து பட்டி டிங்கரிங் பார்த்து தூக்கி போட்டுட்டு இருக்கிறோம். அப்துல் கரீம், அப்துல் நாசர் அடுத்தடுத்து அடி விழுந்துட்டு இருக்கும் போது எது ஒண்ணும் தெரியாம திடீர்னு கோமால இருந்து முழிச்ச கோமாளி மாதிரி ஒரு வீடியோ, குஃபுர்னா இணை வைப்புன்னு மறுபடி, அதற்கத்தானே இம்புட்டு காலம் விட்டு கிள்ளின்னு கிழிச்சிருக்கிறேன். உங்களுடைய அறிஞர் சக அறிஞர்கள்ட்ட கூட கேட்கறது இல்ல. ஒரு வீடியோ போறதுக்கு முன்னாடி அறிஞர்களும் 21 மசூரா பண்ணிக்கிற மாட்டீங்களா? எப்பா இதை தப்பா விட்டு கிழிக்கிறாங்க, போற பக்கமெல்லாம் இதுலதான் அடி விழுகுது, இனிமையாச்சும் ஒழுங்கா பேசுங்கயான்னு சக அறிஞர்கள்ட்ட கூட பரஸ்பரம் பேசிக்கிற மாட்டீங்களா? அப்ப இந்த குஃபுர் விஷயத்தை இணை வைப்புன்னு அர்த்தம் வச்சதுக்குத்தான் நாரா கிழிச்சிருக்கிறேன். மறுபடியும் என்னவா, குஃபுர்னா இணை வைப்பான். குஃபுரன் இணை வைப்பை நிலைநாட்டுவதற்காக கற்றுக்கொண்டார்கள். குஃபுரன் இணை வைப்பை நிலைநாட்டுவதற்காக கற்றுக்கொண்டார்கள். குஃபுரன் இணை வைப்பை நிலைநாட்டுவதற்காக கற்றுக்கொண்டார்கள். குஃபுர்னா இணை வைப்பு. என்னத்தை தாங்க நீங்க பட்டம் வாங்குனீங்க? ஃபிர்தௌசி பட்டம் எங்க வாங்குனீங்க? படிச்சு வாங்குனீங்களா இல்ல காசு கொடுத்து கள்ள வேலை பார்த்து வாங்குனீங்களா? தர்ஜுமா வகுப்புலாம் உங்களுக்கு கிடையாதா? இப்ப குஃபுரு அப்படின்னா மொழியாக்கம் பண்ணுப்பானா, குஃபுருனா இணை வைப்புன்னு எழுதினா கோழி முட்டை மார்க்கு தான் விழுகும். குஃபுருன்னு இணை வைப்புன்னு அர்த்தம் வச்சு இந்த ஃபிர்தௌசி பட்டம் எல்லாம் உங்களுக்கு ஒரு கேடா? உங்களுக்கு பட்டம் ஒரு கேடா உங்களுக்கு? அப்ப எவ்வளவு ஒரு கேவலத்தனமாக இதுக்கு தானே உரிச்சு தொங்க விட்டோன்னா. இப்ப உங்க சக அறிஞர் அப்துல் நாசர் இப்ப சமீபத்தில் போட்ட வீடியோ பாருங்க. குஃப்ரன் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும், குஃப்ரன் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும் ஒரு வீடியோ போறதுக்கு முன்னாடி சக அறிஞர்களிடத்துல உங்க அறிஞர்கள்ட்ட கொஞ்சம் மசூரா பண்ணிட்டு இனிமே வீடியோ போடுங்க, இல்லைன்னா இப்படிதான் அசிங்கப்பட வேண்டியிருக்கும். அப்ப ஒரு இளவும் தெரியாம நாங்க என்ன பேசியிருக்கிறோம், என்ன கேள்வி முன் வச்சிருக்கிறோம். குஃபுர்னு சொன்னா இறை மறுப்பு தான் அதுக்கு அர்த்தம். அந்த இறை மறுப்புல என்னவெல்லாம் அடங்கும், எதுவெல்லாம் இறை மறுப்பு? அப்படின்னா இறை மறுப்புனா வெறுமன பேன்னு விளங்கக்கூடாது, அல்லாஹ் மறுக்கிறது அப்படி மட்டும் விளங்கக்கூடாது. இறை மறுப்புனா என்ன இறை மறுப்பு, குஃபுர்னா அதுல என்னெல்லாம் அடங்கும் என்பதை தெளிவாக ஒரு 3 மணி நேரம் பிஜேக்கு ஒரு வீடியோ போட்டோம். அது ஒரு 3 மணி நேரம் முழுமையான ஒரு ஆய்வு காணொளி. அந்த லிங்க் கொடுத்துருக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மேல இங்க பட்டன்லயும் வந்துடும், கார்டுல வந்துடும், பாத்துக்கிடுங்க, அதையும் போய் பாருங்க. அப்ப குஃபுர் என்றால் எதுவெல்லாம் குஃபுர், எப்படியெல்லாம் குஃபுரை விளங்கணும் அப்படிங்கறத தெளிவாக பாடம் நடத்தி இருக்கிறோம்.
ஒரு இளமும் விளங்காம எது ஒன்னையும் பாக்குறது இல்ல, சக அறிஞர்கள்கிட்ட கூட கன்சல்ட் பண்றது இல்ல, சக அறிஞர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு கூட தெரியாது, எது ஒன்ன பத்தியும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது இல்ல, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு விளங்காது, சும்மா கோமால இருந்து முழிச்சிட்டு என்னத்தையோ ஒரு வீடியோ போட்டு விடுறது. அதனால தெளிவா விளங்கிக்கிறீங்க, அல்லாவை மறுப்பது மாத்திரம் குஃபுர் இல்ல, குஃபுர் இல்ல எல்லாம் எவ்வளவு விஷயம் குஃபுர் இருக்குது எல்லாம் அடங்கும், என்னென்னலாம் குஃபுர்னு சொல்லி தெளிவாக ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறோம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து வாய துறங்க. முதல்ல ஒரு அடிப்படையை தெளிவாக மக்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த தொலை தடுக்கப்பட்ட பள்ளி, இந்த பள்ளியில தொழக்கூடாது என்று தடுப்பதாக இருந்தால் ஒட்டுமொத்த குரானிலையும் ஒரே ஒரு விஷயம்தான் தடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒட்டுமொத்த குரான் நீங்க அட்டை டு அட்டை பரட்டுங்க, ஒட்டுமொத்த குரான்ல அல்லாஹ் ஒரு பள்ளியில தொழக்கூடாதுன்னு தடுக்கிறான்னா ஒரு பள்ளி தான் தடுக்கிறான். எந்த பள்ளி வாசல்? ஒரு 4 தன்மைகள் கொண்ட ஒரு பள்ளி. 4 தன்மைகள், லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலுஹு மின் கபில். தீங்கு செய்யறதுக்காண்டி, இறை மறுப்புக்காக, மூமின்களை பிரிவினை ஏற்படுத்துவதற்காக, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இதற்கு முன்னால் யுத்தம் செய்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற இடமாக ஒரு பள்ளியை உண்டாக்கினால் அந்த பள்ளியில் ஒருபோதும் தொழக்கூடாது என்பது அல்லாஹ் விதித்திருக்கிற ஒரு கட்டளை. இந்த 4 தன்மைகள் கொண்டதாக இன்னைக்கு ஒரு பள்ளி இருந்தாலும் தொழக்கூடாது. கியாமத்து வரைக்கும் என்ன, இந்த 4 தன்மைகள் கொண்ட ஒரு பள்ளியாக ஒரு பள்ளிவாசலை பார்த்தால் அந்த பள்ளியில தொழக்கூடாது, ஒரு காலத்திலையும் தொழக்கூடாது என்பது அல்லாஹ் சொல்லி இருக்கிற ஒரு கட்டளை. நம்ம பாயிண்ட் என்னன்னா, இந்த 4 தன்மைகளும் ஒரு சேர அமைந்த ஒரு பள்ளிவாசல் உலகத்துல இல்ல. ஏன்னா இந்த 4 தன்மை அல்லாஹ் சொல்லும் போது 4ல ஒரு தன்மை 2 தன்மைன்னு அல்லாஹ் பிரிக்கல. அல்லாஹ் எப்படி போட்டிருக்கிறான்னா வா போட்டு சொல்லி இருக்கிறான், லிராரன் வ குஃபுரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் என்று வா என்கிற வாவ் போட்டு இந்த இணைப்பு சொல் போட்டு அத்துஃப் சட்டம் சாதாரண அரபு இலக்கணத்தில் இதுல உள்ளது. அப்ப அந்த அத்துஃப் சட்டம் தெரிஞ்சவர்களுக்கு அந்த வா போட்டால் உண்மை தொகை அதுவும் இதுவும் என்று தெரியும். இந்த 4ம் சேர்ந்ததாக ஒரு பள்ளி இருந்தால் அங்க தொழக்கூடாது என்பது அல்லாஹ் விதித்த கட்டளை. இந்த 4ம் ஒரு சேர அமைந்த ஒரு பள்ளியை காட்டுங்க பார்ப்போம், உலகத்துல காட்ட முடியாது. இந்த 4 தன்மையும் ஒரு சேர அமைந்ததாக ஒரு பள்ளி இல்லை, அதனால் நீங்க சொல்லுவது பொய்யுங்கிறோம். அப்ப இன்னைக்கு காலத்துல நீங்க ஒரு பள்ளியை தொலை தடுக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த வசனத்தை கொண்டு சொல்வதா இருந்தால் இந்த 4 தன்மைகளை அந்த பள்ளியில் காட்ட வேண்டும். இப்ப நீங்க ஒரு பள்ளியை காமிச்சு இந்த பள்ளி தொலை தடுக்கப்பட்டதுங்கிறீங்களா? அந்த பள்ளியில லிராரன் குஃபுரன் தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலுஹு மின் கபில் அங்க இருக்குன்னு காட்டணும். இங்க தீங்கு நடக்கிறது, தீங்கு செய்வதற்காக ஒரு பள்ளி, குஃபுருக்கான ஒரு பள்ளி, மூமின்களை பிரிவினை ஏற்படுத்துவதற்காக ஒரு பள்ளி, அதுபோல இந்த அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இதற்கு முன்னால் யுத்தம் புரிந்தவர்கள், போர்க்களத்தில் வாளேந்தி போரிட்ட அபுஜஹில் உத்துபா செய்பா பத்ர் போர் உஹது போரில் போர்க்களத்தில் அந்த போர் செய்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த இங்க தங்கி இருக்கிறாங்க, இது மாதிரி ஒரு பள்ளி இருக்குதுன்னு காட்டணும். இது 4ம் ஒரு சேர அமையணும். இது உங்க சக அறிஞர் அப்துல் கரீம் சொல்றாரு பாருங்க. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது, இணைவிப்பான காரியத்தை செய்வது, மூமின்களை மத்தியில பிரிவினையை உண்டாக்குவது, அல்லாஹ் ரசூலை எதிர்த்து போரிடுபவர்களுக்கு புகலிடம் கொடுப்பது, இந்த 4 காரணங்கள் ஒரு பள்ளிவாசல்ல இருக்குமையானால் அந்த பள்ளிக்கு போகக்கூடாது என்று அந்த வசனத்துல சொல்லப்படுது. இப்ப சிலர் என்ன கேட்கிறாங்க, இந்த 4ம் ஒரு சேர இருக்கணுமா, குறிப்பிட்ட ஒரு காரணம் மட்டும் இருந்தாலே பள்ளிவாசலுக்கு போகக்கூடாதா, இந்த 4ம் ஒன்னா இருந்தா தான் போகக்கூடாதா, அல்லது 1-2 காரணங்கள் இருந்தாலே போகக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டை எடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. அந்த வசனத்தில் சொல்லப்படுவது 4 பண்புகள் தான். 4ம் சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் அந்த வசனம் பேசுது. 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 4 தன்மையும் ஒரு சேர அமைகிறது தான் அந்த வசனம் சொல்லுது. அப்ப 4 தன்மையும் சேர்ந்து அமைகிற ஒரு பள்ளியை காண்பித்தால் அங்க தொழக்கூடாது. நாங்க என்ன சொல்றோம், இந்த 4 ஒரு சேர அமையாது. ஏன்னா அந்த ரசூல்லா காலத்துல அந்த அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இதற்கு முன்னால் யுத்தம் செய்தவர்கள் மௌத்தா போயிட்டாங்க. அபூஜஹல் உத்துபா செய்பா இன்னும் உலகத்துல வாழ்ந்துட்டு இல்ல, அவன் மண்டையை போட்டுட்டான். அதனால இப்ப நீ ஒரு பள்ளியை காமிச்சா இந்த 3 தன்மையை வேணா நீ பூசி முழுக முடியுமே தவிர இந்த 4 தன்மையை சேர்ந்து இருக்குதுன்னு காட்ட முடியாது. அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான யுத்தம்னு உங்க சுய கருத்து இவ்வளவு பொய் சொல்லி இருக்கிறீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப தெளிவா மக்கள் விளங்கிக்கிறீங்க. இந்த ஆள் உளறி கொட்டினது அது மாதிரி குல்லியா ஆயுகள் காஃபிருன் சூரா எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாரு. குர்ஆன்ல குல்லியா ஆயுகள் காஃபிருன் வருது. நபி நீங்கள் சொல்லுங்கள் காஃபிர்களே, காஃபிர்கள் என்றால் அவர் சொல்ற அடிப்படையில் என்ன அர்த்தம், ஏக இறைவனை மறுப்பவர்களே அப்படின்னு அர்த்தம் வைக்கிறோம். வைக்கும் போது ஏக இறைவனை மறுப்பவர்கள் அர்த்தம் வைக்கிறோம். ஆனால் இறை மறுப்புன்னா என்ன, இறைவனை உரையடியாக மறுக்கிறது இறை மறுப்பு தான், இறைவனுடைய தன்மையை மறுக்கிறது இறை மறுப்பு தான். அப்ப ஏக இறைவனை மறுப்பவர்களே அப்படின்னு கூப்பிட்டு நபி நீ சொல்லு, லா ஆபுது மா தாபுதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன்.
அப்ப ஏக இறைவனை மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க எதை வணங்குறீங்களோ அதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறவன நீங்க வணங்க மாட்டீங்க இப்படின்னு அல்லாஹ் சொல்றாருன்னா என்ன விளங்குது? இறை மறுப்பாளர்களை இந்த காஃபிருங்கிற வார்த்தை சொல்லுமையானால் அது மட்டும்தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு இருக்குமையானால் இறைவனை மறுக்கக்கூடியவங்க எப்படி இறை வணங்குவாங்க? ஆல்ரெடி விளக்கங்களை சொல்லி இருக்கிறோம். பிஜேக்கு கொடுத்த பதிலையும் இந்த குல்யா யுகல் காஃபிருக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறோம். அதை இந்த வீடியோல இணைக்கிறோம், பாத்துக்கிறோங்க. இவனை வணங்கி இருக்கிறானே, அடே நீ வணங்குற நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா யா யுகல் முஷ்ரிகூன்னு சொல்லியிருக்கணும். அல்லாஹ் காஃபிருங்கிறான். குல்யா அய்யுகல் காஃபிரூன் சூறாவை கொண்டு வந்து இப்படி குண்டாங்குதிரையா மாட்டிக்கிட்டீங்களே, இது உங்களுக்கு எதிரான வாதம். பிஜே எனக்குள்ள பாயிண்ட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நாத்திகம் மட்டும்தான் குஃபுர்னு நாங்க சொல்லல, இப்ப உங்களுக்கு எதிரான வாதத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. குல்யா அய்யுகல் காஃபிரூன் மக்காவாசிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், காஃபிர்களேன்னு கூப்பிடுறான். கூப்பிட்டு லா அபுதுமா தாபுதூன், நீங்க வணங்குற எதையும் நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குற எதையும் நீங்க வணங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுல ரசூலுல்லாஹ் அவங்க வணங்குற லாத்து உஸாவை வணங்க மாட்டாங்க. ஓகே, ஒரு பாதி கரெக்ட். அடுத்த பாதி என்ன உங்களுக்கு எதிரான வாதமா இருக்குது? அடுத்த பாதி என்ன சொல்லுதுன்னா, நான் வணங்குகின்ற அல்லாவையும் நீங்க வணங்க வேண்டாம் அப்படிங்கிற. ஆனா அவங்க வணங்குறாங்க. உங்க கருத்துப்படி அவங்க அல்லாவையும் வணங்கிக்கிட்டு சிறுக்க வச்சாங்கிறீங்கல்ல. ஆனா இந்த குர்ஆன் ஆயத்து என்ன சொல்லுதுன்னா, முகமது நபி வணங்குகின்ற அல்லாவை அவங்க வணங்கவில்லை அப்படின்னு சொல்லுது. நீ வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குவதை நீ வணங்காதே. ரசூல்லா வணங்குகின்ற அல்லாவை அவங்க வணங்க மாட்டாங்க, அவங்க வணங்குகின்ற எதையும் ரசூல் வணங்க மாட்டார். இதுதான் ஒப்பந்தம். எப்படி ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிறாங்க? காஃபிர்களே, நீ வணங்குற எதையும் நான் வணங்க மாட்டேன், ஓகே, நான் வணங்குறதையும் நீ வணங்க மாட்டேன், அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன வழக்கம் வைக்கிறீங்க? அவங்க அல்லாஹ் வணங்குறாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க அல்லாஹ் வணங்கல, பேரளவுக்கு சும்மா அல்லான்னு டம்மியா நம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வை வணங்குறதுன்னா என்ன அர்த்தம்? கரெக்டா வணங்கணும். அல்லாஹ்னா அவனுக்கு உரிய அந்த வல்லமையோடு அவனுடைய சிஃபத்துகளோடு நம்பணும். இவங்க தான் ஹுதைபியா உடன்படிக்கையிலே பார்த்திருப்பீங்க. இவங்க ரஹ்மான் ரஹீம்னா கூட என்னன்னு தெரியல, பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிர்ரஹீம்னால கூட என்னன்னு தெரியாது, வெறுமனே பிஸ்மில்லா போடுங்கிறான். ரசூல்லாவுடைய தகப்பனாருக்கு அப்துல்லான்னு பேர் வச்சிருப்பான், ஆனா அவனுக்கு அதெல்லாம் விளங்காது. ஏதோ அல்லாஹ் அப்படிதான், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியுமே தவிர ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, குல்ஹு அல்லாஹு அஹது, அல்லாஹ் என்பவன் ஒருவன், அவன் இணை துணை அற்றவன், அவன் பிள்ளைகள் அற்றவன், அவனுக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. இந்த மாதிரி எல்லா தனித்துவமிக்க இதுக்கு பேர் தான் அல்லாஹ் வணங்குறது. அவங்க வணங்கிட்டு இருக்கிறது அல்லாவே இல்ல, அவங்க அல்லாவே வணங்கல. அதனாலதான் வார்த்தை எப்படி போட்டிருக்கிறாங்க, குல்யா யுகல் காஃபிருன் சூரா உங்களுக்கு எதிரானது வாப்பா, எனக்கு இல்ல, உங்களுக்கு எதிரான கருத்து. குல்யா யுகல் காஃபிருன் எப்படி வருது? நான் வணங்குறத நீ வணங்காத, நீ வணங்குறத நான் வணங்க மாட்டேன். அப்ப இதுல இருந்து அவங்க அல்லாஹ் வணங்கல, ரசூல் வணங்கி அல்லாஹ் அவங்க வணங்கல அப்படின்னு விளங்குதா? உங்களுக்கு எதிரான கருத்து. அப்ப இதுல இருந்து அவங்க அல்லாஹ் வணங்கல, ரசூல் வணங்கி அல்லாஹ் அவங்க வணங்கல அப்படின்னு விளங்குதா? உங்களுக்கு எதிரான கருத்து. அப்ப இதுல இருந்து அவங்க அல்லாஹ் வணங்கல, ரசூல் வணங்கி அல்லாஹ் அவங்க வணங்கல அப்படின்னு விளங்குதா? உங்களுக்கு எதிரான கருத்து. அப்ப இவ்வளவு தெளிவாக நம்ம ஆல்ரெடி எல்லாமே பேசினதுதான். புதுசா ஒன்னும் பதில் சொல்றதுக்கெல்லாம் இது ஒரு பைத்திய மாதிரி உலகி இருக்குது, அவ்வளவுதான். இது புதுசா ஒண்ணு பதில் சொல்றதுக்கு அறிவுபூர்வமா வாதம் பண்ற மாதிரி ஒரு சரக்கும் இல்ல. அதுக்கு பிஜே எவ்வளவோ பரவாயில்ல, பிஜேட்ட பேசுறதாவது எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமா அவர் ஒன்று சொன்ன நம்ம ஒன்று சொன்னல, ஒரு அறிவு பசிக்கு தீனி போடும்ல, ஒரு பார்க்கிற மக்களுக்கும் அது நல்லா இருக்கும். ஒரு அறிவார் நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு அறிவை தேடுகின்ற, கல்வியை தேடுகிற மக்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில பிஜேட்ட பேசுற பேச்சு கூட இருக்குது. ஆனா இந்த அறிஞர் குழு ஆட்டு மந்த கூட்டத்திட்ட போய் என்னத்த சொன்னாலும் ஒரு மட கூட்டமா தான் இருக்குது. அறிஞர் குழுவுக்குள்ளே ஒரு தெளிவான நிலைப்பாடு கிடையாது, அறிஞர் குழுவுக்கே அறிவு கிடையாது. ஒரு அறிஞர் எரும மாடை இல்லைங்கோ, ஒரு அறிஞருக்கு கொடுக்கலாமோ, ஒரு அறிஞர் எலிக்கறி தான், எலி பண்ணிக்கு தங்கச்சிங்கோ, இது மாதிரி ஒரு குழப்ப நிலையில தான் அந்த அறிஞர் குழுவே எப்படி இருக்கும்னா மூளை குழம்பி போய் தான் இருக்கும். 21 அறிஞர் 21 திசையில இருக்கும். இது எதுக்குமே மார்க் அறிவும் கிடையாது, மண்ணாங்கட்டி மாதிரி என்னத்தையாவது ஒண்ணு உளறிக்கிட்டு கிடக்கும். இது உளறத அது ஏத்துக்காது, அது உளறத இது ஏத்துக்காது. இப்ப பாத்தீங்கல்ல, 4 தன்மை ஒரு சேர அமைகிறதுன்னு அப்துல் கரீம் சொல்லும். இப்ப சிலர் என்ன கேட்கிறாங்க, இந்த 4ம் ஒரு சேர இருக்கணுமா, குறிப்பிட்ட ஒரு காரணம் மட்டும் இருந்தாலே பள்ளிவாசலுக்கு போகக்கூடாதா, இந்த 4ம் ஒன்னா இருந்தா தான் போகக்கூடாதா, அல்லது 1-2 காரணங்கள் இருந்தாலே போகக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டை எடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. அந்த வசனத்தில் சொல்லப்படுவது 4 பண்புகள் தான். 4ம் சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் அந்த வசனம் பேசுது. 4ம் சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் அந்த வசனம் பேசுது. 4ம் சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் அந்த வசனம் பேசுது. இதை மறுத்து அப்துல் நாசர் என்ன வீடியோ போடும்னா, அது 4 இருந்தா தொல்ல, 2 இருந்தா தொல்லக்கூடாதுன்னா இல்ல அப்படின்னு இது வீடியோ போடும். அங்க 3 இருந்தா தொழலாம்,
நாலும் சேர்ந்து இருந்தா தொழக்கூடாது, அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. நாலும் சேர்ந்து இருந்தா தொழக்கூடாது, அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. நாலும் சேர்ந்து இருந்தா தொழக்கூடாது, அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. அப்ப இந்த அறிஞர் என்ன ஒண்ணு, 4 தின்மையும் ஒரு சேர இருக்கணும் அப்படின்னு அப்துல் கரீம் பேசும். இது என்ன ஒண்ணு, அப்துல் நாசரு அதெல்லாம் அப்படிலாம் கணக்கு இல்ல, 2 இருந்தா தொழலாம் 2 இருந்தா தொழலாம் அப்படிலாம் இல்ல அப்படின்னு இது பேசும். நாலும் சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் அந்த வசனம் பேசுது. நாலும் சேர்ந்து இருந்தா தொழக்கூடாது, அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. நாலும் சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் அந்த வசனம் பேசுது. நாலும் சேர்ந்து இருந்தா தொழக்கூடாது, அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. நாலும் சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் அந்த வசனம் பேசுது. நாலும் சேர்ந்து இருந்தா தொழக்கூடாது, அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. நாலும் சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் அந்த வசனம் பேசுது. நாலும் சேர்ந்து இருந்தா தொழக்கூடாது, அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. அடுத்து இது என்ன பண்ணும், அஸ்ரதுல் ஃபிர்தௌசி குஃப்ருனா இணை வைப்புன்னு அர்த்தம் கொடுக்கும். குஃப்ரன் இணை வைப்பை நிலைநாட்டுவதற்காக கற்றுக்கொண்டார்கள். இது என்ன ஒண்ணு, அப்துல் நாசரு குஃப்ருனா இறை மறுப்பு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். குஃப்ரன் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும். குஃப்ரன் இணை வைப்பை நிலைநாட்டுவதற்காக கற்றுக்கொண்டார்கள். குஃப்ரன் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும். குஃப்ரன் இணை வைப்பை நிலைநாட்டுவதற்காக கற்றுக்கொண்டார்கள். குஃப்ரன் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும். குஃப்ரன் இணை வைப்பை நிலைநாட்டுவதற்காக கற்றுக்கொண்டார்கள். குஃப்ரன் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும். அப்ப இது மூணும் 3 அறிஞர்களும் 3 முரண்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கும். பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு புரியவே புரியாது. அப்துல் நாசரு, அப்துல் கரீம், இந்த அஸ்ரதுல் ஃபிர்தௌசி, இது மூணையும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சீங்கன்னா இது 3 கோணத்துல இருக்கும். 3 முரண்பட்டுக்கிறோம். இது சொல்றது அது மறுத்து பேசும், அது சொல்றது இது மறுத்து பேசும், இது சொல்றது அது மாத்தி பேசும். இது 3க்கும் ஒரு நிலைப்பாடே கிடையாது. கேட்டா நாங்க அறிஞர் குழு அப்படிங்கிறது. நாலும் சேர்ந்து இருந்தா தொழக்கூடாது, அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. நாலும் சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் அந்த வசனம் பேசுது. நாலும் சேர்ந்து இருந்தா தொழக்கூடாது, அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. நாலும் சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் அந்த வசனம் பேசுது. குஃப்ரன் இணை வைப்பை நிலைநாட்டுவதற்காக கற்றுக்கொண்டார்கள். குஃப்ரன் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும். குஃப்ரன் இணை வைப்பை நிலைநாட்டுவதற்காக கற்றுக்கொண்டார்கள். குஃப்ரன் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும் இறை மறுப்பிற்காகவும். முதல்ல இந்த அறிஞர் குழு 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. 3 முரண்பட்ட கருத்தை மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு கேள்விதான் 9:107 சொல்லப்பட்ட தொலை தடுக்கப்பட்ட பள்ளி குறித்து கேள்வி கேட்டால் இந்த 3 பைத்தியங்களும் 3 மாதிரி பதில் சொல்லும். அப்ப முதல்ல என்ன சொல்ற, இந்த 3 பதிலையும் அந்த தொண்டர் பைத்தியங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த 21 அறிஞர் குழு இந்த 3 மாதிரி உளறி கொட்டி இருக்குது. இதை 3ஐயுமே என்ன பண்ணும், தொண்டர் பைத்தியங்கள் ஏத்துக்கிறோம். அந்த அளவுக்கு தான் ஆட்டு மந்தைகள் இருக்குது. அதனால நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வித்தியாசமே கிடையாது. NTF மந்தைகளும் சரி, TNDJ மந்தையும் சரி, ஒரு மந்தையிலிருந்து பிரிந்ததுதான். இந்த மந்தைகள்கிட்ட நம்ம பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை. இந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய இங்கே TNDJல மேய்ச்சி கொண்டிருக்கிற 21 அறிஞர் குழுவையும், இங்கே NTFல ஒரே ஒரு அறிஞர், ஒரே ஒருத்தன் கோவாலுங்கிற மாதிரி ஒரே ஒரு அறிஞர் அங்கே NTF மந்தைகளை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்களோட தான் நம்ம டீலிங்கு. நீங்க எப்ப வாயை திறக்கிறீங்களோ திறங்க, வாயை திறக்க மாட்டேன்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா திறக்கிற நிலையை ஏற்படுத்துவேன். ஏற்கனவேயும் ஏற்படுத்தி இருக்கிறேன். மறுபடியும் எனக்கு அதை செய்வது பெருசு கிடையாது. மறுபடியும் அந்த நெருக்கடி நிலை ஏற்படும். வாய் திறக்க மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு இருப்பவர்கள் வாய் திறக்கும் நிலைக்கு மக்களை கொண்டு நான் அந்த சத்தியத்தை வென்று காட்டுவேன். மக்களை கொண்டு அந்த நெருக்கடி உங்களுக்கு ஏற்படுத்துவேன். வல்ல ரஹ்மான் எனக்கு துணையாக இருப்பான். நான் சொல்வது சத்தியம். சத்தியத்தின் பக்கம் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். எனவே இந்த அஸ்ரதுல் ஃபிர்தௌசி வீடியோவுக்கு ஆல்ரெடி நம்ம தெளிவா பதில் சொன்னதான். சொல்லி சொல்லி நமக்கே வாய் வலிக்குதுங்கிற மாதிரி ஒண்ணுமில்லாதான் உளறி கொட்டி இருக்குது. அந்த வீடியோ பாத்துக்கிறீங்க. அந்த குஃபுர் என்றால் இணை வைப்பா, இறை மறுப்பா என்பதற்கு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பாத்துங்க. இது அது எல்லாத்துக்கும் இவர் சொன்ன சில உளறி கொட்டின எல்லாத்துக்கும் அதுக்குள்ளேயும் பதில் இருக்குது. அதனால இந்த அஸ்ரதுல் ஃபிர்தௌசி விஷயத்தை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்ததாக கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். டைம் ஆகி போச்சு. இந்த சூப்பர் முஸ்லிம் என்கிற அந்த மடக்கூட்டம், இந்த சூப்பர் முஸ்லிம்களுடைய விஷயம் இலங்கையில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறது நீங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. இலங்கை கல்முனை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு டாக்டர் கலந்தர் முகமது அப்படின்னு அந்த ஒரு டாக்டர் இந்த சூப்பர் முஸ்லிம் கொள்கையால் கவரப்பட்டு அங்க அந்த இலங்கை தமிழர்கள் சில தமிழ் வீடியோக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க அதனால தாக்கத்துக்கு உள்ளாவாங்கல்ல. அது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அங்க உள்ள சூப்பர் முஸ்லிம் குரூப்பு இது மாதிரி ஒரு 300-400 பேரை திரட்டிக்கிட்டு இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறோம்னு ரகசியமா பல திட்டங்களை தீட்டி இருந்திருந்தாங்க. அதை உளவுத்துறை கண்காணிச்சு இன்னைக்கு பெரிய ஒரு விஷயமா அது இலங்கை முழுக்க
இப்போ ஒரு வாரமா பாத்தீங்கன்னா தலைப்பு செய்தி அதுதான். අවධානය යොමු විය යුතුමයි. ජයවර්ධනපුර උපාධිධාරියෙක් මෙහෙවන අන්තවාදී ඉස්ලාම් කල්ලියක්. මේ අද දිවයින ඉරිදා සංග්‍රහය ප්‍රධාන වාර්තාව චතුර පමුණුවගෙන්. කල්මුනේ කේන්ද්‍ර කරගනිමින් සංවිධානය වන අන්තවාදී මුස්ලිම් සංවිධානයක තොරතුරු හමුදා බුද්ධ්‍යංශ මගින් හෙළි කරගෙන තිබෙනවායි කියලායි මේ වාර්තාව තවදුරටත් සඳහන් කරන්නේ. සුපර් මුස්ලිම් නමින් මෙම සංවිධානය හඳුන්වන අතර එහි නායකයා වෙන්නේ කලන්ද ලෙබ්බේ මොහොබඩ් නැවැත්තා. මොහු ජයවර්ධනපුර විශ්වවිද්‍යාලයේ උපාධිධාරියෙක් වන වෛද්‍යවරයෙක්. මොහු රාජ නොවන සංවිධාන සමග එක්ව 2004 සුනාමි මුදල් අයථා ලෙස යොදාගෙන සංවිධානය පටන්ගෙන තිබෙනවා. මේ කාලයේදී නිවසේ සිට ඉස්ලාම් ධර්මයත් උගන්වා තිබෙනවා. 2019 මුල් කාලයේ සිට සුපර් මුස්ලිම් සංවිධානය යොදා ගනිමින් අන්තවාදී ක්‍රියා ආරම්භ කොට තිබෙනවායි කියලායි කියන්නේ. මේ වන විට අන්තවාදීන් මේ ක්‍රියා සඳහා 300 පමණ පුහුණු කොට තිබෙන බවත්, ඒ වගේම දහසක් හා සම්බන්ධ දහසකට පමණ ආසන්න ප්‍රමාණයක් සමග සම්බන්ධ වී කටයුතු කරන බවත් සඳහන් කොට තිබෙනවා. නිසා දැන්ට මොහු කල්මුනේ ප්‍රදේශයේ සිට අන්තවාදී මෙහෙයුම් සිදු කරන බව තමයි කියන්නේ. ඒ නිසා සුපර් මුස්ලිම් සංවිධානයේ සමාජිකයන්ට තමන්ගේ දෙමාපියන්, තමන්ගේ ඥාතීන්, තමන්ගේ පවුලේ අමුදරුවන් සමග සම්බන්ධතාවයන් පැවැත්වීම සම්පූර්ණයෙන්ම තහනම් කොට තිබෙනවා. මෙන්න මේවා තමයි දැනගත් විගස අවධානය යොමු කළ යුතු කාරණා. මේවට අවධානය නොකිරීම නිසා තමයි පහුගිය මේ යහපාලන කාලයේ තුල සිදුවෙච්ච පරීක්ෂණ කටයුතු වල මේවා හරි සුළුවෙන් තකපු නිසා තමයි සහරාන් වගේ අය මේ නිර්මාණය උනේ අවසානයේ පාස්කු බෝම්බ ප්‍රහාරය දක්වා ගියේ. නිසා මේ පිළිබඳව බරපතල ලෙස අවධානය යොමு කළ යුතු. அப்ப சூப்பர் முஸ்லிம்ங்கிற அந்த தீவிரவாத அமைப்பாக அது அறியப்பட்டிருக்குது. இதை நம்ம வந்து இன்னைக்கு நேத்து நம்ம சொல்லல. பல மாசத்துக்கு முன்னாடியே நாம இந்த சூப்பர் முஸ்லிம்களை பத்தி மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இவங்க வந்து ஆரம்பத்திலே இவங்களை கவனிக்கணும், இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். இவங்களோட போற போக்கு அப்படித்தான் இருக்குது. ஒரு மார்க் அறிவும் கிடையாது, குர்ஆன் அலிஃபே தெரியாது, அரபி தெரியாது, ஒரு அறிவு உலக கல்வியும் கிடையாது, மார்க்க கல்வியும் கிடையாது. ஒன்றும் தெரியாம இந்த சூப்பர் முஸ்லிம் முஸ்தவாங்கிற அந்த ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தன் என்னத்தையாச்சும் ஒன்று உளறி கொட்டி மக்களை வழி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். கண்ட வீடியோவை பார்த்துட்டு இஸ்லாமிய ஆட்சி, கிலாஃபத், மஹ்தி, ஜிஹாத் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறான். அது மக்கள் வந்து அந்த பேச்சில் மயங்கி மூளைச்சலவை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். அதிகமாக இளைஞர்கள் அந்த வழிகட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பல முறை சொன்னோம். இவர்கள் தூக்கி பிடிக்கிற ஆளுகள் எல்லாம் இந்த யூசுப் அல் கர்தாவி மாதிரி மிகப்பெரிய உலக அளவில் இந்த தீவிரவாத நடவடிக்கைகளுக்காக தேடப்படுகிறவர்கள் எல்லாம் பெரிய ஹீரோ மாதிரி காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூசுப் அல் கர்லாவிங்கிறவருடைய. யூசுப் அல் கர்லாவி தெரியுமில்ல, அவர் வந்து இன்னைக்கு டேட்டில் எடுத்தீங்கன்னா நம்பர் 1 உலமா. இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலமாக்கள்லாம் லிஸ்ட்டில் வச்சிங்கன்னா அவர் வேர்ல்டில் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு உலமா. அவர் யாருன்னா கத்தாருடைய தலைமை முஃப்தி. இவர் தான் இந்த உமர் சீரிஸுடைய அந்த படத்துக்கு வந்து தலைமை கன்சல்டன்ட். இதுக்கு வந்து ஆலோசகர் யார், இதுக்கு வந்து செக் பண்ணது, இந்த வரலாற்று நிகழ்வுகள்லாம் சரி பார்த்ததெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுப் அல் கர்லாவி. மிகப்பெரிய உலமா. இவருடைய வயசு வந்து 90 வயசு. இந்த யூசுப் அல் கர்லாவி இருக்கிறாருல, இவர் வந்து சாதாரண லேசுப்பட்ட ஆள் கிடையாது. இவர் அந்த தொலைக்காட்சி தொடர் எடுத்த 2012 தான் அந்த தொலைக்காட்சி தொடர் எடுக்கப்படும். அந்த காலகட்டத்துல ஒரு மதிக்கத்தக்க நிலையில இருந்தாரு. ஆனா இன்று அவருடைய நிலைமை என்ன? இவருடைய நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் எப்படி ஆனிச்சுன்னா, நம்ம சூப்பர் முஸ்லிம் முஸ்தவான் மாதிரி மர கலண்டுருச்சு. எப்படி மர கலண்டுருச்சுன்னா, போற போக்குல வந்து இந்த மாதிரி அடிப்படைவாத ஃபண்டமெண்டல் தத்துவத்துக்குள்ள போயிட்டாரு. ஒரு மாதிரி ஜிஹாத், கிலாஃபத், இஸ்லாமிய ஆட்சி நிறுவனம், இப்படி இந்த பைத்தியம் முடிச்சிருச்சு. இப்ப இந்த பைத்தியம் முடிச்சோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, பல தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இவருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் மாற ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்குன்னா, இவர் மீது இன்டர்நேஷனல் லெவல்ல வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரவாத நடவடிக்கை தூண்டி விடுற மாதிரிலாம் சில இடத்துல பேச்சு விட்டுருவாரு போற போக்குல. அப்ப இவரை வந்து சமீபத்துல நீங்க பாத்துருக்கலாம், இந்த இலங்கையில் சர்ச்சில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு பாத்தீங்களா, ஒரு கிறுக்கன் இந்த ஜஹ்ரான் ஹாசிம்னு சொல்லி நேஷனல் தௌஹீத் என்டிஜேங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவன், ஒரு ஜஹ்ரான் ஹாசிம் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ISIS-ஓடு தொடர்பு வைத்து அவன் வந்து சர்ச்சில் போய் குண்டு வச்சு அப்பாவி மக்களை, கிறிஸ்தவர்களை கொண்டு ஊச்சிட்டான். அவனும் கடைசியா போலீஸ் பிடிக்க வர தெரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தான குடும்பத்தோடு வெடிச்சு செத்து போயிட்டான், சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அப்ப இந்த ஜஹ்ரான் காசிம் மாதிரி இந்த மடையர்கள், மார்க்கத்தை ஒழுங்கா விளங்காதவங்க எப்படி வருவாங்க? இந்த சூப்பர் முஸ்லிம் முஸ்தவான பார்க்கும்போது நமக்கு அந்த பயம் தான் இலங்கையில ஏற்பட்ட மாதிரி ஒரு அச்சுறுத்தல் நிலை நாள பின்ன தமிழகத்துல ஏற்பட்டால் அதுக்கு பிரதான காரணமாக நம்ம சூப்பர் முஸ்லிம் முஸ்தவான தான் இருப்பாரு. ஏன்னா அவரும் மரகலண்டு போய் குர்ஆனுடைய அடிப்படை ஞானம் இல்லாமல் இது மாதிரி இளைஞர்களை எப்படி தூண்டி விடுறது, இஸ்லாமிய ஆட்சி, கிலாஃபத்து, தீன நிலைநாட்டணும் அப்படி இப்படின்னு பேசி தூண்டி விட்டு இளைஞர்கள் மண்டைய கழுவி ஒன்றும் தெரியாத பாமர மக்களை அப்படியே உசிப்பேத்தி விட்டு கொண்டு வைக்கிற மாதிரி மாத்தக்கூடிய வேலையை தான் அந்த ஜஹ்ரான் காசிம் இந்த இலங்கையில செஞ்சாரு.
அதையே இங்க இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம். உளவுத்துறை சேர்ந்தவர்களோ இல்ல சிசிடிஎன்எஸ்ஓ இல்ல சிபிஐ என்ஐஏ போன்ற உளவு அமைப்பை சேர்ந்தவர்கள் யாராவது உங்களுடைய கவனத்திற்கு இது வரும் என்று சொன்னால் இவர்களை ஆரம்பத்திலேயே கண்காணிக்க ஒரு ரகசிய குழு மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இதை தூக்கி பிடிக்கிற ஆளுகளெல்லாம் பாருங்க. இந்த யூசுப் அல் கர்லாவி பேச்செல்லாம் தூக்கி பிடிக்கிறாரு. இந்த யூசுப் அல் கர்லாவி உலக அளவிலே தீவிரவாத நடவடிக்கைக்காக அறியப்பட்டவர். இந்த இலங்கை குண்டுவெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இலங்கை குண்டுவெடிப்புக்கு முக்கிய காரணமே அந்த ஜஹரான் ஹாசிம் இவரை சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான். பல பத்திரிகைகள்ல அதெல்லாம் வந்துச்சு. அந்த பத்திரிகை செய்தி எல்லாம் பாருங்க. அப்ப இந்த யூசுப் அல் கர்லாவிக்கு எதிராக இவர் அந்த இலங்கை அந்த நேஷனல் தௌஹீத் ஜமாத் அந்த ஜஹரான் ஹாசிமுடைய நட்பு ஏற்பட்ட பிறகுதான் இவரை பார்த்துட்டு தான் ஜஹரான் ஹாசிம் இன்னும் மண்டை கழுவப்பட்டு இவர் மீது இப்படி கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. இவருடைய புஸ்தகங்கள் எல்லாம் சவுதி அரேபியால பாடத்திட்டமா இல்ல, முன்னாடி இருந்துச்சு. இவருடைய இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஏற்பட்ட உடனே அதெல்லாம் நீக்கிட்டாங்க. இவருடைய எந்த புஸ்தகமும் இப்ப பாடத்திட்டங்கள்ல கிடையாது, தூக்கிட்டாங்க. அவர் மதிப்பிழந்து இருக்கிறார். இன்னும் ஒருபடி கூடுதலாக சொல்வதென்றால் எகிப்து நீதிமன்றம் இவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. எகிப்துல போய் இந்த மாதிரி மக்களை தூண்டி விட்டு குண்டு வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பேசி விட்டுறது. அப்ப இந்த மாதிரி ISIS-க்கு ஆதரவாக தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒருத்தர் தான் இந்த யூசுப் அல் கர்லாவி. இவர் மீது எகிப்து நீதிமன்றத்துல ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு வழக்கு போடப்பட்டிருக்குது. அந்த சிக்காம இருக்கிறாப்ல, சிக்கனா தூக்கி எகிப்துல தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அப்ப இப்படி தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேடப்படுகிற குற்றவாளியை இன்னைக்கு நம்ம சூப்பர் முஸ்லிம் முஸ்தவான் எப்படி பேசுறாரு, புகழ்ந்து அவரே சொல்லிட்டாரு, இவ்வளவு பெரிய ஆளு, அப்படிப்பட்ட ஒரு ஆலிம்சா சொல்லிட்டாருன்னு சொல்லி தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறீங்களே. இந்த உளவுத்துறை, NIA, CBI, CCTNS இது போன்ற பல உளவு அமைப்புகளே இவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. இளைஞர்களை இது போன்ற மார்க்க அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் மனம் போன போக்கில் இது மாதிரியான தீவிரவாத நடவடிக்கை கொண்டவர்களுடைய பேச்சுக்களை போட்டு போட்டு காண்பித்து இளைஞர்களை உசுப்பேத்தி விட்டு இலங்கையில நடந்த மாதிரி இந்தியால தமிழகத்துல கூட என்னத்தையாவது பண்ணி போடுவாங்க. இவங்க கிட்ட இருந்து தமிழகத்தை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க, இவங்களை கொஞ்சம் கண்காணிங்கிறதையும் இந்த இடத்துல அரசுக்கு நாம ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். பெருசா நம்ம மிகைப்படுத்தல உண்மையிலே பார்த்துக்கிட்டே இருங்க. இவங்க போற போக்கு அப்படித்தான் இருக்குது. இஸ்லாமிய ஆட்சிங்கிறாங்க, கிலாபத்துங்கிறாங்க, அப்படி அதை கூட நிறுவனம் தீனுக்காக போராட போறோம்ங்கிறாங்க, ஜிஹாதுங்கிறாங்க. என்ன ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. மார்க்கம்னா என்னன்னு தெரியல, ஒழுங்கா மார்க்கத்தை படிக்கல. படிச்சது உலக கல்வி 7ஆம் கிளாஸ், மார்க்க கல்வி சுத்த பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியத்துல இருந்துகிட்டு குரான் அரபியில வாசிக்க தெரியும், அலிஃபே தெரியாது. இது மாதிரி உட்காந்து கண்ட வீடியோ பாத்துறது, யூடியூப்ல பல வீடியோ அடிச்சு பார்த்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து முடிவெடுக்கிறது. இப்படி சட்டம் எடுத்துக்கிட்டு போனா உங்களை பின்பற்றி போறவங்க கண்டிப்பாக இந்த ஜஹரான் ஹாசிம் மாதிரி நீங்க இந்தியாவில் தமிழகத்துக்கான ஒரு ஜஹரான் ஹாசிமாக வருங்காலத்தில் நீங்க உருவெடுப்பீர்கள். அதை முளையிலேயே கிள்ளி வீசணுங்கிறதையும் இந்த இடத்துல நாம மக்களுக்கு, சிந்திக்கிற மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக சொல்லிக்கிறோம். உங்க பிள்ளைங்க இளைஞர்களை இது மாதிரி ஆளுங்க தவறா கைடு பண்ணிடுவாங்க, பாத்துக்கிறீங்க. இது மாதிரி விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலே கவனிக்காவிட்டால் இலங்கையில எப்படி இந்த ஜஹரான் ஹாசிம்னு சொல்லி ஒரு சர்ச்சில் தேவாலய குண்டுவெடிப்பு நடந்துச்சுல, அது மாதிரியான அவங்களும் அப்படித்தான் இஸ்லாமிய ஆட்சி, கிலாபத்து, ஜிஹாது, புரட்சி பண்ணணும், மகதி வர போறாருன்னு இப்படி கிளம்புனவங்க தான் சர்ச்சில் போய் குண்டு வச்சு பாதி கிறிஸ்தவ மக்களை கொன்று குவித்தவர்கள். அப்ப இப்படிப்பட்ட நிலை தமிழகத்துல ஏற்பட்டுறக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும், ஆரம்பத்திலே இவங்க கண்காணிக்கணும்னு சொல்லி பல முறை நம்ம வீடியோக்கள் மூலமா சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம சொல்லும் போது நம்ம கமெண்ட்லேயே நிறைய பேர் என்ன சொல்றது, இப்பெல்லாம் பேசாதீங்க, ஒரு சக முஸ்லீம் நம்ம அப்படி சொல்லலாமான்னு. இங்க இலங்கையில் நடந்ததா பாருங்க. இவங்க போற போக்கு நமக்கு ஒரு விஷயம் பார்த்தோன்னே தெரியுமுங்க, இது தவறான பாதை, இதுல போனால் கண்டிப்பாக பெரிய பின்னடைவு சமுதாயத்துக்கு ஏற்படும் நமக்கு தெரியும். அது மாதிரி விஷயங்கள்ல உடனே கவனமா துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கணும். அப்படி எடுக்க தவறினீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவில பின்விளைவுகள் ஏற்படும். இந்த இலங்கையில இந்த சூப்பர் முஸ்லீம் குரூப்பை தானே பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சூப்பர் முஸ்லீம் குரூப் இப்ப இங்க இருக்கக்கூடிய சூப்பர் முஸ்லீம் தலைவர் ஈரோட்டு முஸ்தபா என்ன பண்றாரு, ஒண்ணு இதை பத்தி வாய திறக்கல பத்தியில. இப்ப ஒரு வீடியோ போடு, சூப்பர் முஸ்லீம் எதுக்கெடுத்தாலும் வீடியோ போடுவீல்ல, இஸ்ரேலை கண்டிப்பாக, இஸ்ரேலை கண்டிக்கிறேன், அமெரிக்காவை கண்டிக்கிறேன் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் சவால் விட்டுக்கிட்டு இருப்பா இங்க ஈரோட்டில் உட்காந்துக்கிட்டு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், ஓம் கூட்டத்துல ஓம் வீடியோவை பார்த்து மண்டை கழுவப்பட்டு பைத்தியம் முடிச்ச ஒருத்தன் தாயா அங்க போய் இப்ப இலங்கையில் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிருக்கிறான். இப்ப ஒரு வீடியோ போடு, எங்கள் சகோதரரை இலங்கையில பிடித்து விட்டார்கள், வன்மையா இலங்கை அதிபரை கண்டிக்கிறேன், ஒரு வீடியோ போடுவாப்போம். வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு ஒரு தொடர் நடிங்கன்னு பாத்து, இவதான் கிலாஃபத், ஜிஹாத், மகதி வரப்போறார். யார் இவங்க? இந்த பயந்தாங்கோழி தான் மகதி வரப்போறாருன்னு மக்களை தயார்படுத்துதான்.
இது பின்னாடி போனால் என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். இப்படிதான் நடுத்தூர்ல விட்டுட்டு போயிடுவான். இலங்கையில நடந்துச்சு, இது வரைக்கும் ஏதாவது வாயை திறந்தான்னு பாத்தீங்களா? திறக்க மாட்டான். இவனுக்கே பயம், மறுபடியும் வாயை திறந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப நிறைய அந்த ஜிஹாத் கிலாஃபத்தை பத்தி பேசின வீடியோக்களை எல்லாம் டெலீட் பண்ணிட்டான். நீ டெலீட் பண்ணி விடு, எங்க கிட்ட இல்லையா? நீ டெலீட் பண்ணினால நீ ஒரு வீடியோ போட்ட செகண்ட்ல எங்க டீம்ல டவுன்லோட் பண்ணி ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கிறோம், பேக்கப் வச்சிருக்கிறோம். நீ எத்தனை வீடியோ நீ டெலீட் பண்ணாலும் நீ பேசினது ரெக்கார்டா இருக்குது. அப்ப கிலாஃபத்து தான் இஸ்லாத்துடைய கடமை, அது நிறுவனம், இஸ்லாமிய ஆட்சி அரசியல் புரட்சி பண்ண போறோம்னு அப்படி இப்படின்னு பேசி மக்களை மண்டையை கலந்து சில கிளிப்பிங்களா பாருங்க. கிலாஃபத்து தான் அனைத்து கடமையை விட பெரிய கடமை. அது செய்யற வரைக்கும் இஸ்லாத்துல நமக்கு அல்லாஹ்விடத்துல அங்கீகாரம் கிடைக்காதுன்னு நாம சொல்றோம். கிலாஃபத்து தான் அனைத்து கடமையை விட பெரிய கடமை. அது செய்யற வரைக்கும் இஸ்லாத்துல நமக்கு அல்லாஹ்விடத்துல அங்கீகாரம் கிடைக்காதுன்னு நாம சொல்றோம். கிலாஃபத்து தான் அனைத்து கடமையை விட பெரிய கடமை. அது செய்யற வரைக்கும் இஸ்லாத்துல நமக்கு அல்லாஹ்விடத்துல அங்கீகாரம் கிடைக்காதுன்னு நாம சொல்றோம். இஸ்லாத்துடைய முதல் கடமையே கிலாஃபத் தான், இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்துறதா. அது எப்படி ஏற்படுத்துவ? உன்ட ராணுவம் இருக்குதா? எப்படி ஏற்படுத்த போற? அப்ப எது ஒண்ணு ஒரு திட்டமும் கிடையாது. இப்படி மக்களை தூண்டி விடுறது, இஸ்லாமிய கிலாஃபத்தை நிறுவ வேண்டும் என்று பேசி இப்படி மூலச்செலவை பண்ணி இவனுடைய வீடுகள்ல ரகசிய கூட்டங்கள். இவன் ஈரோட்ல பாத்தீங்கன்னா இவனை எந்த பள்ளியிலையும் சேர்க்கறது கிடையாது, இவன் எந்த பள்ளிக்கும் போறது கிடையாது, இவன் வீட்டிலேயே தொழுதுக்கிறது, இவனுடைய வீடுகள்லயே ரகசிய கூட்டங்கள் நடத்துறது. அந்த கூட்டத்திற்கு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையில இருந்தெல்லாம் ஈரோட்ல போய் இந்த கிளாஸ் அட்டன் பண்றாங்க. அட கேரளாவில இருந்து சில பேர் மலையாள சகோதரர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கு தகவல் வந்துகிட்டு தான் இருக்குது. கேரளாவில இருந்து இங்க இந்த பைத்தியக்காரன்ட்ட பாடம் படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்களா. அதனால் மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயம், இது ஆரம்பத்திலே கவனிங்கன்னு சொல்லி நம்ம பல மாசத்துக்கு முன்னாடியே சொன்னோம். அன்னைக்கு நம்ம சொல்லும் போது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு, இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொன்னீங்களே, இந்த இலங்கையில் இப்ப நடந்திருக்கு பாத்தீங்களா. அதனால இந்த சூப்பர் முஸ்லீமுக்கு ஆதரவாக கமெண்ட் போடுறவன், ஃபேஸ்புக்கில் சூப்பர் முஸ்லீம் வீடியோவை ஷேர் பண்ணிட்டு திடுறவன், சூப்பர் முஸ்லீம் வீடியோவில் போய் அண்ணே சூப்பர்னே மகதிக்காண்டி வெயிட்டிங்னே, புரட்சி பண்ணணும்னே, எழுச்சி அடையணும்னே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்க எல்லாரையும் இப்ப அந்த இலங்கையில இந்த பிரச்சனை ஆனோனையே இந்த உளவுத்துறைக்கு, இந்திய உளவுத்துறைக்கு வந்திருக்கும்பா. இந்திய உளவுத்துறையினுடைய கண்காணிப்பு வளையத்திற்குள் உங்க மேல ஒரு நல்ல அக்கறையில சொல்றோம். சூப்பர் முஸ்லீமை ஒரு கவர்ச்சியில, ஒரு மாய வலையில், ஒரு போதை, ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு போதை ஏறி போய் இவன் பின்னாடி போனீன்னு சொன்னால் வாழ்க்கையே சீரழிஞ்சு போகும். இந்த NIAன்னு ஒரு சட்டம் இருக்குது பாத்துங்க, தேசிய புலனாய்வு முகமை. அது அந்த சட்டங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. தூக்கிட்டு போய் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு விசாரிப்பான். அந்த NIA சட்டம் இருக்குது பாத்துக்கிறங்க, ரா இருக்குது, அது மாதிரி பல உளவு அமைப்புகள் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, ஏகப்பட்ட விஷயம், CCTNS வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்க மேல உள்ள ஒரு குறைந்தபட்ச சக முஸ்லீம், நானும் ஒரு முஸ்லீம் நீனும் ஒரு முஸ்லீம் என்பதால் உன் மீது உள்ள சின்ன அக்கறையில தான் சொல்றேன். இந்த சூப்பர் முஸ்லீம் பின்னாடி போனின்னு சொன்னால் உன் வாழ்நாள் முடிஞ்சிடும். இப்ப 20 வயசு இந்த இளைஞர்கள் தான் அதிகமா இந்த மூலச்செலவு பண்ணப்பட்டிருக்கிறீங்க. இளைஞர்கள் இப்ப உங்களுக்கு ஒரு 18 வயசு 20 வயசு ஆகுதா, தூக்கி கொண்டே உள்ள எண்ணெயில தூக்கி உள்ள வச்சான்னு வை, 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நீ நிரபராதியே இருந்தாலும் சும்மா நீ ஒரு ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணிருப்ப, ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் சூப்பர் முஸ்லீம் வீடியோ ஷேர் பண்ணிருப்ப, ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு கமெண்ட் போட்டிருப்ப சூப்பர் முஸ்லீமுக்கு ஆதரவா, அதுக்காக தூக்கி உள்ள வச்சான்னா இப்படிங்கிற மட்டும் 15 வருஷம் முடிஞ்சு. 20 வயசுல உள்ள போயிட்டு நீ வெளியே வரும்போது 40 வயசுல இருக்கும் உனக்கு, 35-40 வயசுல வெளியில வருவ. இவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இளமை காலம் முடிஞ்சு போச்சு உனக்கு. அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த சூப்பர் முஸ்லிம் என்பது ஒரு அறிவும் அற்ற மடமையிலே மடமை. இவனுக்கு எதிராக நாமளும் நமக்கு தெரிந்த அதிகார மட்டத்தில் சொல்லி நாமளும் முயற்சி நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணுங்க. இவன் பின்னாடி எல்லாம் விட்டோம்னு சொன்னால் குட்டிச்சவர ஆக்கிடுவான், ஆக்கி வச்சிருக்கிறான். இவன் இப்ப பாத்தீங்கல்ல, இப்ப இலங்கையில நடந்துச்சு, இலங்கையில அந்த சூப்பர் முஸ்லிம் தீவிரவாத குழு பிடிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா இவன் இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை திறக்காம இருக்காம பாருங்க. வாயை திறக்க மாட்டேன், இப்போ ஒரு ஆதரவா எங்க சகோதரர்களை பிடித்து விட்டார்கள், இலங்கை அப்படி மதவாத ஆட்சி, இதான் பேசிப்பேன். ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம், போட்டினா உனக்கு சோழி முடிஞ்சுது. அதோட ஆல்ரெடி நீ நோட்டட்ல இருக்கிற, உன் வீட்டுல நடக்கக்கூடிய ரகசிய கூட்டங்கள், உன் வீட்டுக்கு வந்து எவனெல்லாம் பாடம் படிச்சுட்டு போறான், எங்கெங்க இருந்தெல்லாம் வர்றாங்க, என்னென்னலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற, உன் டெலிகிராம் சேனல்ல என்ன போய்கிட்டு இருக்குது, உன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புகள்ல என்ன மாதிரியான பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்குது, உங்க ஃபேஸ்புக்குகள்ல இந்த சூப்பர் முஸ்லீம் குரூப் எப்படியெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே உளவுத்துறை, ரா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, CCTNS, NIA என்று எல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் வகையா மாட்டிடுவீங்க. மக்களை வழி கெடுக்கிறது இதோட திருந்திக்க. இதோட நீ இப்ப வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு ஓடிட்ட, அது மாதிரி ஓடிடு. இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய இளமை பருவமே காலி.
உள்ள தூக்கி வச்சிருந்த இவனை பின்னாடி போய் கொண்டு இருக்கிற அப்பாவி முஸ்லிம் சகோதரர்கள் அப்புறாணி ஒரு இளவும் தெரியாம இவன் பின்னாடி இவன் பேச்ச நம்பிக்கிட்டு மகதி வரணும் இலாபத்து ஒரு மனநோயாளிங்க இவரை கொண்டே இந்த சூப்பர் முஸ்லிம் முஸ்தபா கொண்டே ஒரு சைக்காட்ரிஸ்ட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புத்தி பேதலிச்சவன் தான். ஏகுஜி முடிச்சு வந்துட்டாங்க, தச்சால் வந்துட்டான், தச்சால் அந்த அது தச்சால், இது இலுமினாட்டி, அந்த அது இந்த இது எல்லாம் தப்பு, எல்லாரும் தப்பு, உலகத்தில் உள்ள இஸ்லாம் நாடு எல்லாம் தப்பு, எல்லாரும் போய் இது நான் தான் சொன்னான்னு சொல்லுவான், நான் தான் மகதின்னு சொன்னான்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு ஒரு பைத்தியம் முடிச்சவன். அப்ப இந்த மாதிரி ஒரு குர்ஆன் ஹதீஸ் மார்க்க அறிவு எதுவும் கிடையாது, எது ஒன்றும் தெரியாம போதிய கல்வி அறிவு இல்லாமல் மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். எப்படி ஒரு டாக்டர், ஒரு போலி டாக்டர் இருக்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன், எப்படி ஊசி போட தெரியாம போட்டு மக்களை கொல்லுவான். ஒரு டாக்டர்னா கரெக்டா அதுக்குன்னு வைத்தியம் படிச்சு கரெக்டா மருத்துவம் பார்த்தா தானங்க டாக்டரு. போலி டாக்டர் நம்பி போனா என்னங்க ஆகும்? பொழப்பு என்னத்துக்கு ஆகிறது? போலி டாக்டர் பின்னாடி போனா இவன் ஒரு மார்க்கத்தில் இருக்கிற ஒரு போலி டாக்டர். அப்ப இவன் பின்னாடி போனீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் சகோதரர்களே. உங்க மீது உள்ள அக்கறை, நீங்க எவ்வளவோ என்னை திட்டுவீங்க, சூப்பர் முஸ்லிமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன எப்படியோ நீங்க பேசியிருக்கிறீங்க, எவ்வளவோ மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனாலும் நான் ஒரு சக முஸ்லீமாக சக சகோதரனாக உங்க மேல உள்ள அக்கறைகளை சொல்லுகிறேன். இந்த சூப்பர் முஸ்லிமுக்கு ஆதரவாக பதிவுகள் போடுவது, அவனுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுறது, அவனுடைய தொடர்புல இருப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய பெற்றோருக்கு சொல்லிக்கிறோம், உங்க பிள்ளைகளை கவனமாக கண்காணித்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா இந்த இலங்கையில இருந்து இப்ப இந்தியா உளவுத்துறைக்கும் தகவல்கள் பரிமாறி இருக்கும். இவங்க இந்த இலங்கை காரணங்க விசாரிக்கும் போது தெரிய வரும், இவன் இந்த வீடியோ பார்த்து தான் இப்படி வந்து வாயிருக்கிறான்னு. அப்ப அது அடுத்து ஈரோடு தான், இலங்கைக்கு அடுத்து ஈரோடு தான். அதனால அந்த ஈரோட்டுக்காரன் இதோட நீ நிறுத்திக்கிட்டு ஒழுங்கா வந்து ஓடி போய் எங்கிட்ட ஒளிஞ்சுக்க. இல்லைன்னு சொன்னா உன்னுடைய விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் என்பது எங்களுக்கே தெரியவில்லை. காப்பாத்துறதுக்கு எவனும் எந்த ஒரு இஸ்லாமிய இயக்கமும் உனக்கு ஆதரவு கொடுக்காது, எந்த ஒருத்தரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். நல்லா வழங்கிக்க. இஸ்லாமிய கூட்டமைப்புகள், ஜமாத்துகள் யாரும் உன்னை போன்ற ஒரு மடையர்களுக்கு, தீவிரவாதத்தை போதிக்கக்கூடியவர்களுக்கு, மக்களை இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு ஜமாத்தும் எந்த ஒரு இயக்கமும் துணை நிற்காது. அதனால் உங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும். இந்த சூப்பர் முஸ்லிமுடைய வீடியோவை ஷேர் பண்ணி லைக் போட்டுக்கிட்டு பின்னாடி சுத்திக்கிட்டு திரிகிறது, ஆகா ஓகோன்னு பரப்பிக்கிட்டு தெரிஞ்சு என்ன கண்காணிப்பு வளையத்துல ஆல்ரெடி இருக்கிறீங்க. மேற்கொண்டு நல்ல வகையா சிக்குனீங்கன்னா ஒருத்தனா இருந்தாலும் ஒரு சகோதரன் பாதிக்கப்படாலும் முடிஞ்சில்லுங்க. சும்மா ஒருத்தர் ஷேர் பண்ணான்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் லைக் போட்டான்னு சொல்லிட்டு தூக்கி எண்ணெய்களை தூக்கி உள்ள வச்சு 14 வருஷம் விசாரிச்சு வெளியே அனுப்புவான். 14 வருஷம் கழிச்சு ஒண்ணுமில்லை, இவர் ஷேர் மட்டும் தான் பண்ணாரு, இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த 14 ஆண்டுகள் 20 வயசுல உள்ள போயிட்டு 35 வயசுல வெளியில வருவியப்பா, ஓ இளமை காலமே முடிஞ்சு போச்சு. அதை யாரால திரும்ப கொடுக்க முடியும்? இவன் கொடுப்பானா? இவன் இந்த சூப்பர் முஸ்லீம் பைத்தியக்காரன் உனக்கு ஏதாவது செய்ய போறானா? இந்த இலங்கையில பிடிச்சதுக்கே வாயை பத்திட்டு இருக்காம எனக்கு என்னன்னு இருப்பான், யாருன்னு தெரியாத மாதிரி இருப்பான். அதனால கவனமா இருந்து கொள்ளுங்கள். நாங்க மறுபடியும் சொல்லிக்கிறோம், அதிகார மட்டம் தமிழ்நாடு அரசுக்கும் சொல்லிக்கிறோம், உளவுத்துறைக்கு சொல்லிக்கிறோம், காவல்துறைக்கு சொல்லிக்கிறோம். இந்த ஈரோட்டில இவங்க ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க, கவனமா இருங்கள். பெரிய விஷயமாக இது மாறுறதுக்கு முன்னாடி அரசு துரித நடவடிக்கைகளை எடுங்கள் என்று அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நம்ம இதோட நிறைவு செய்து கொள்வோம். வரக்கூடிய வாரங்கள்ல சகோதரர் பிஜே அவர்கள் வெளியிட்ட தொழக்கூடாத பள்ளி ஒரு பெரிய ஆய்வு வெளியிட்டிருக்கிறார். அது அப்புறம் வேற ஏதாவது பதில் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் இருந்தால் அதுகளுக்கு பதில் சொல்லுவோம். அடுத்து இன்னும் இந்த டிஎன்டிஜி தொடர் வந்து முடிவு பெறவில்லை. 5 தொடர் போட்டதோட இந்த பிரச்சனைகள் இப்படியே சமகாலத்தில் அவர் ஒன்று பேச நம்ம ஒன்று பேசணும் பிஜேக்கு பதில் கொடுக்குற மாதிரியே போய்கிட்டு இருக்குது. அதனால இந்த தொடர் போய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இது முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்து டிஎன்டிஜியினுடைய திருகுதாளம் தொடர்கள் 7, 8 பாகமெல்லாம் அடுத்தடுத்து வருது. இன்னும் அதையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் நம்முடைய வீடியோக்களை அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கள். சத்தியத்தை சொல்லுகிற வேலையை நாங்கள் செய்கிறோம்னா எங்களுக்கு துணையாக நின்று அந்த நன்மைகளை நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக மக்களிடத்தில் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேருங்கள், விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் மகத்தான நற்கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் வழங்கி நம்மை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வான் என்று பிரார்த்தித்தவனாக நான் இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.